Good evening, students. இன்னைக்கு வந்து யூனிட் 8 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் சமுதாய வரலாறு. இப்போ தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்க காலத்துலேருந்து ரீசெண்டாக வந்து அதாவது பாண்டியர்களை தாண்டி பிற்கால பாண்டியர்கள், தென் நாயக்கர்கள், விஜயநகர் நாயக்கர்கள்லாம் வந்து, அதுக்கப்புறம் மராத்தியர்கள், இவங்க வரைக்கும் இருக்கிற வரலாறு தான் அப்படிங்கிறது தான் தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது. சங்க காலத்தில் தொடங்கி மராத்தியர் வரைக்கும், சரிங்களா, லாஸ்ட்டாக ஆட்சி பண்ண வரைக்கும் என்ன பார்க்குறது தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறமும் இருக்குது. அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்லாம் வந்து உணர்ந்துருப்பாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் வந்து என்னென்னா இது சமுதாயத்து வர்றதில் வராது, இது வந்து என்னென்னா அரசியல் சம்மந்தப்பட்டதில் வரலாறுல வரும், சரிங்களா. அப்போ அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அப்போ நமக்கு வரலாறு அப்படிங்கிறது எப்படி தெரிய வரும் அப்படின்னா தொழில் கண்டுபிடிப்பு மூலிமா தெரிய வரும். ஆர்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஆர்காலஜிக்கல் மூலிமா என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து இந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு தெரிய வரும். அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான இலக்கிய வரலாறு. இப்போ இலக்கிய வரலாறு அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு இது சம்மந்தமாக வர்றது தான் வந்து இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு திருக்குறள் அப்படின்னு தெரியும். நமக்கு திருக்குறள்லாம் இந்த ஹெட்டிங் சம்மந்தப்பட்டது மதசார்பற்ற தனித்தன்மையுடைய இலக்கியம். இப்போ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா 6th to 12th ஸ்கூல் புக்கில் இருக்க திருக்குறள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஹெட்டிங் கீழே வந்து நம்ம என்னென்னா கிளாஸ் வரும்போது பார்ப்போம், ஒரு ஹெட்டிங் கீழே என்னது ஒரு கிளாஸாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. விடுதலை போராட்ட தமிழ்நாடு பங்கு அப்படியும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சி. ஃபஸ்ட் வந்து பூலிதேவர்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். பூலிதேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், சரிங்களா, அப்புறம் வேலு நாச்சியார். இப்போ இவங்களை பற்றிலாம் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு வைக்கும்போது பெண்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ ஸ்ட்ரகிள் அப்போ என்னெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது சம்மந்தமாக பார்ப்போம். எக்ஸ்ட்ரா நிறையா இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அம்புத்து ஜாம்பாள், இல்லை, இது மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். தென் வந்து 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. இது என்னன்னா இப்போ இனிஷியலாக வந்து நமக்கு வந்து தமிழர் அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க, இந்த வரலாறு பற்றி நமக்கு எதுவுமே தெரிய வராது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில ஓலைச்சுவடிகள், தமிழ் தேத்தா, உவேசா, சரிங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழுக்காக தொண்டாட்டி இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற விஷயத்தெலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்து பதிப்பிச்சிருப்பாங்க, புக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதில் அதை பற்றிலாம் பார்க்குறது. அப்புறம் பரிதிமார் கலைஞரை பற்றி பார்க்குறது, ஓகேங்களா, பரிதிமார் கலைஞரை பற்றி பார்க்குறது, மறைமலை அடிகளை பற்றி பார்க்குறது. இப்போ இதெல்லாம் பற்றி பார்க்குறது தான் 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. அப்படின்னா வேற என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம்னா வள்ளலார் பற்றி பார்ப்போம். அதில் வள்ளலார், அயோத்திதாச பண்டிதர், அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன். இப்போ இவங்களை பற்றி எல்லாத்தையும் பார்க்குறதா வந்து என்னன்னா இந்த 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறது. நீதி கட்சி. இப்போ நீதி கட்சி அப்படிங்கிறது இப்போ இருக்க திமுக அதிமுகவோட முன்னோடி தான் வந்து என்னன்னா நீதி கட்சி. அப்போ இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1916 ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இது என்ன இவ்வளோ எப்படி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இது எதுனா நான் பிராமின்ஸாக கொண்டு வந்தது, பிராமணர் அல்லாததற்கான கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்கிறோம். பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி. பகுத்தறிவுனாவே நமக்கு வேறு யாரை பற்றியும் தேவையில்லை, பெரியார் தான். பகுத்தறிவு என்னன்னா பெரியார் தான். அவர் என்ன பண்ணியிருப்பான், அவர் உருவாக்கின சுயமரியாதை இயக்கம் 1925 உருவாக்கியிருப்பார். இப்போ அவர் வந்து அது சுயமரியாதை இயக்கமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா நீதி கட்சியில் இணைஞ்சிருப்பார். நீதி கட்சியில் இணைஞ்சு திராவிட இயக்கம் அப்படின்ட்டு தீகா அப்படின்னு திராவிட கழகம் அப்படின்னு ஆரம்பிப்பார். திராவிட கழகம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகமாகும். அப்போ அதில் வந்து திராவிட கழகம் வந்து இணைஞ்சு பங்காற்றவர் யார், அண்ணா. இப்போ அண்ணா பற்றி முக்கிய பங்களிப்புலாம் பார்க்க போகிறோம்.
இது வந்து என்னன்னா இது வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்ட் இது சிலபஸ் அப்படிங்கிறது குரூப் 1 ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான். இல்லை இதை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இது என்னன்னா மெயின்ஸுக்கு இருக்கிறது, மெயின்ஸுக்கு சிலபஸ் இது. சரிங்களா? அப்போ குரூப் 1 மெயின்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ படிச்சிங்கன்னா அதுவும் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்க, ஃபஸ்ட்டு என்னன்னா கற்காலம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அப்போ கற்காலம் அப்படிங்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலம். இப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா அதான் சொல்லுவோம் நம்ம கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காரணம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு எழுத்து பற்றி தெரிஞ்சிருக்காது. அதாவது என்னென்னா நம்ம ரிட்டனில் எதுவுமே எழுதியிருக்க மாட்டோம். இல்லை அப்போ அது மாதிரி அந்த மாதிரி எதுவும் எவிடன்ஸ் கிடைக்காததான் என்ன சொல்கிறோம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கற்காலத்தில் வந்து என்ன பிரிச்சிருக்காங்கன்னா பழங்கற்காலம். கற்காலம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 3 இதாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? பழங்கற்காலம், இடைக்கற்காலம், அடுத்து வந்து புதிய கற்காலம் அப்படின்ட்டு 3 இதாக பிரிச்சிருக்காங்க. அப்போ பழங்கற்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை என்னென்ன வருது. இப்போ பழங்கற்காலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இது பார்த்துக்கோங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்ட்டு. 2 லட்சம் அதாவது 20 லட்சம் 20 lakhsலேருந்து 80,000 வரைக்கும் இருக்கிறதா வந்து என்னன்னா பழங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பழங்கற்காலம் வந்து கற்காலத்தில் வந்து என்னென்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்கிறது தான் கற்காலம். ஓகே, இதில் வந்து என்னென்ன இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஆதி மனிதன் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது கைக்கோடாரி யூஸ் பண்ணியிருப்பான், வெட்டுக்கருவி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ கைக்கோடாரி வெட்டுக்கருவிலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக, அப்புறம் உணவு சேகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா இது 2 யூஸ் பண்ணுறான். ஓகே, அதுக்கப்புறம் வர்றது என்னன்னா இடைக்கற்காலம். இப்போ இடைக்கற்காலம் அப்படிங்கிறது பார்க்கும்போது இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னா இது 9th புக்கில் இருக்குது. இந்த இது பாக்ஸ் அப்படிங்கிறது 9th புக்கில் இருக்குது, ரெஃபர் டைம் பண்ணிக்கோங்க. கிமு 8000லேருந்து 1300 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இடைக்கற்காலம். இப்போ இடைக்கற்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா பழங்கற்காலத்தில் கைக்கோடாரி வெட்டுக்கருவிலாம் யூஸ் பண்ணுறான். அடுத்து வந்து இடைக்கற்காலத்தில் என்ன யூஸ் பண்ணுறான்னா நுண்கருவிகள். அப்போ நுண்கருவிகள்னு என்னன்னா கொஞ்சம் வந்து அது ஒரு சிறிய வகை கருவியெல்லாம் யூஸ் பண்ணுறான். கைக்கோடாரி இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கல் தான். அப்போ வந்து அவங்களுக்கு இரும்பு பற்றிலாம் எதுவும் தெரியாது, உலோகம் பற்றி எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? அவங்க என்னன்னா கைக்கோடாரிக்கு அப்புறம் அது எல்லாம் ஃபுல்லாக வந்து கல்லை யூஸ் பண்ணுறது தான். கல்லை வந்து என்னென்னா கோடாரி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து வந்து நுண்கருவிகள். இப்போ நுண்கருவிகள் அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறது. நுண்கருவிகள் அப்படிங்கிறது என்னன்னா ஹேண்ட் ஆக்ஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் மைக்ரோலித்தின்னு சொல்கிறோம். ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறதா என்னது நுண்கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னன்னா அவனுக்கு வந்து உலோகம் பற்றின நாலேஜ் எதுவுமே இல்லை, மெட்டல் பற்றின உலோகம் பற்றின நாலேஜ் வந்து அவனுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் அவன் எப்படி பண்ணுறான் முன்னாடி மாதிரி தான் ஹண்டிங் ஆஃப் அனிமல் அண்ட் பேர்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு டைம் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் அப்படிங்கிறது ஏற்கனவே எப்பயுமே இருக்க போகிறது தான். ஹேண்ட் ஆக்ஸ் கிளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்து படிக்கும்போது என்னன்னா இந்த மைக்ரோலித்திக் அப்போ என்ன பண்ணுறான்னா மெருகூற்றப்பட்ட இது யூஸ் பண்ணுறான், அதாவது நுண்கருவிகள் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ அதை மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, இடைக்கற்காலத்தில் பற்றி சில கொஸ்டின்லாம் வந்திருக்கு. சரிங்களா? அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ என்னன்னா அவனுக்கு வந்து உலோகம் பற்றின நாலேஜ் எதுவுமே இல்லை, மெட்டல் பற்றின நாலேஜ் வந்து அவனுக்கு எதுவும் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா இது மைக்ரோலித்திக் அந்த கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லே வந்து சிறிய கருக்களாக யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணுறான். அனிமல்ஸ் என்ன பண்ணால் ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணுறான். எப்பவுமே ஃபுட் வந்து சேகரிக்கிறது தான். அப்போ அவன் விவசாயம் பண்ணோன்னா விவசாயம்லாம் பண்ணியிருக்க மாட்டான். சும்மா இருக்க அந்த காட்டில் இருக்கிற செடி கொடியெல்லாம் அதில் பழங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து அவன் உணவாக உட்கொண்டு இருப்பான். அடுத்து வந்து புதிய கற்காலம், நியோலித்திக்னா அப்படின்னு அர்த்தம்னா புதிய கற்காலம். இப்போ இது வந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 2000லேருந்து 1000 வரைக்கும், சரி 2000லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து நியோலித்திக். அப்போ இது வந்து மெர்கர்க் அப்படின்னு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. மெர்கர்க் அப்படிங்கிறது என்னன்னா சிந்துலி நகரத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மெர்கர்க் அப்படிங்கிறது. அப்போ அதே மாதிரி நியோலித்திக் பீரியடில் இப்போ என்ன பண்ணுறான் பாலிஸ்டு ஸ்டோன்ஸ் ஆக்ஸ் யூஸ் பண்ணுறான். இப்போ பாலிஸ்டுனா மெருகூற்றப்பட்ட கோடாரி யூஸ் பண்ணுறான், மெருகேற்றப்பட்ட கற்கோடாரியை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறான்.
சரிங்களா. அதே மாதிரி இப்போ நுண்கருவிகள் திரும்ப நம்ம என்னன்னா இப்போ புதிய கற்காலம் வந்தாச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கணுமே தவிர திரும்ப வந்து இதே எடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மெமரி பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்போ இதை பார்க்கும்போது என்னன்னா புதிய கற்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெருகேற்றப்பட்ட கற்கோடைகள் யூஸ் பண்ணுறான். அப்போ என்னன்னா பாலிஸ்டு ஸ்டோன் ஆக்ஸ் யூஸ் பண்ணுறான். இப்போ மைக்ரோலித்திக் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்துச்சு. அப்போ யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்பயும் அவன் அந்த பரிணாம வச்சுல அப்பயும் இது ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறான், டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுவான். அப்போ இந்த கொஸ்டின்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன வேட்டையாடிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறான், விலங்குகளை பழக்கப்படுத்துகிறான். இப்போ நம்ம வீட்டிலலாம் வளர்ப்போம்ல, நாய் பூனை அப்படின்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட வந்து பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என்ன பண்ணுறான், டொமஸ்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தமிழர்கள்லாம் என்ன பண்ணால் ஜல்லிக்கட்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாடுகள் வளர்க்குறது, அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விலங்குகளை பழக்குதல், பயிரிடுதல், இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. விலங்குகளை பழக்குதல், பயிரிடுதல் வந்து எந்த காலம்னு கேட்டுருவாங்க. பழங்கற்காலமா, இல்லை இடைக்கற்காலமா, இல்லை புதிய கற்காலமா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ ஆப்ஷன் வரும்போது என்னன்னா இது ரெண்டு தான் வரும். இப்போ இந்த நுண்கருவிகள்லாம் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்போ இது கேட்பாங்க, மெருகேற்றப்பட்ட கற்கோடாடிகள் அப்படின்ட்டு அதை கொஸ்டின் கேட்பாங்க. விலங்குகளை பழக்குதல் அப்படிங்கிறது எங்கே வரும், பயிரிடுதல் அப்படிங்கிறது எங்கே வரும்னு கேட்பாங்க. குழுக்களின் பெருக்கம், குழுவாக உருவாகிறாங்க மக்கள். இதுக்கு முன்னாடி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாழ்ந்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணால் குழுக்களின் பெருக்கம், குழுக்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கிறாங்க. குழுக்கள் அப்படிங்கிறவங்க உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேட்டையாடு ஒரு ஏற்கனவே வேட்டையாடுறதா தான் இருந்தாங்க. உணவு சேகரிப்பு இது ரெண்டும் மேலே இருந்துச்சு. நம்ம இதில் இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது, பாலிஸ்டு ஸ்டோன் ஆக்ஸ் இருக்குது. அப்போ மெருகேற்றப்பட்ட கோடாரி இருக்குது. அடுத்து வேற என்ன இருக்குது, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க. கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இருக்குது. அடுத்து வந்து மல்டிபிசிலிட்டி ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. பல குழுக்கள் வந்து உருவாயிருக்காங்க. இப்போ இதில் 4 பாயிண்ட் படிக்க போகிறோம். இதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்க போகிறோம், 4 பாயிண்ட் படிக்க போகிறோம். அடுத்து அயன் ஏஜ், என்னென்னா இரும்பு காலம். தமிழில் வந்து இரும்பு காலம். இது எவ்வளோ சொல்கிறாங்க, 1300 பிசிலேருந்து 500 பிசி வரைக்கும் இருக்குது. இப்போ பிசி தான் உங்களுக்கு இந்த இதே தெரியும்னு நினைக்கிறேன். பிசி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், பிஃபோர் கிறிஸ்ட், ஆஃப்டர். ஏடி அப்படிங்கிறது ஆஃப்டர் கிறிஸ்ட். இப்போ ஆஃப்டர் கிறிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா பிஃபோர் பிசி அப்படிங்கிறது பிஃபோர் காமன் ஏரான்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கிறிஸ்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ எதனாலனா அது வந்து ஒரு மதம் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிஃபோர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஃபோர் காமன் ஏரா, பிசி அப்படிங்கிறது பிஃபோர் காமன் ஏரான்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து சின்னா காமன் ஏரா அப்படின்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஏடி இங்கே பார்த்துருப்பீங்க, ஏடின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ என்னென்னா இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் இருக்குது. அப்போ கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் அப்படிங்கிறது இந்த பீரியட் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கும், இதுதான் 1. ஒரு சில பேருக்கு தெரியாது, அதுதான் நான் சொல்லிடுறேன். இது 1. இந்த பக்கம் வர்றது என்னன்னா 2, 3 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே என்னன்னா 2, 3 அப்படின்ட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ இங்கே வந்து 400 அப்படிங்கிறது என்னன்னா இந்த பக்கம் 400 அப்படிங்கிறது இந்த 200ஓட வந்து முன்னாடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 400 பிசி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து என்னன்னா 200 பிசிக்கு முன்னாடி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து என்னன்னா இன்டிஜர்ஸ்லாம் எழுதிருப்போம், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இது கான்செப்ட். இந்த பக்கம் என்ன அதிகமாகிட்டே இருக்கும், இந்த பக்கம் என்னன்னா இந்த பக்கம் இதுபடி வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்படி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணுறோம், இரும்பு கற்காலம். இரும்பு கற்காலம் அப்படின்னு பார்க்குறோம், அயன் ஏஜ். இப்போ இதில் புதுசாக என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குன்னு அதை மட்டும் படிப்போம். பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இறந்தவங்கள புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இரும்பு கற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் அப்படியே போட்டுருவாங்க. என்னென்னா அந்த ஏதோ புறா அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதாவது பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கும், ஓகேங்களா. கழுகு அது மாதிரி என்னமோ சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். அப்போ ஈமச்சடங்கு பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லார்ஜ் ஸ்டோன் என்ன பண்ணுறாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அதை மெகாலித்திக் ஏஜ். பெருங்கற்காலம் அப்படிங்கிறதுனா மெகாலித்திக் ஏஜ். மெகாலித்திக் அப்படின்னா மெகானா லார்ஜ் ஸ்டோன், லித்திக்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா லித்திக்னாவே ஸ்டோன் அப்படிங்கிற அர்த்தம், பேலியோனா ஓல்டு அப்படின்னு அர்த்தம், மீசோனா இடை அப்படின்னு அர்த்தம், நியோனா நியூ புதுசாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம், லித்திக்னாவே என்னன்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து என்ன பண்ணால் இறந்தவங்களை ஈமச்சடங்கை வந்து புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெகாலித்திக் பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம படிக்கிற மாதிரி இது தேவையில்லை. ஏன்னா உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமுத்திரம் ஒரே சமயத்தில் வாழ்ந்தனர். இப்போ இது எப்பயுமே அப்படிதான். உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் அப்படிங்கிறது புதுசாக இருந்தால் ஆடு மேலே மேய்க்கிறவங்க அப்படின்ட்டு புதுசாக ஒன்று உருவாக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இரும்பு கற்காலத்தில் மேய்ச்சல் அப்படிங்கிற கிராசிங் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பேஸ்டோரல் அப்படிங்கிறத
புல்வெளியில மேய்கிறது, இது பேஸ்டோரல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சமயம். அது ஓகே. இது வந்து என்னன்னா குழு தலைவர் உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி புதிய கற்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா குழுக்கள் உருவாகுறாங்க. குழுக்கள் வந்து பெருக்கும்போது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா குழுக்களோட தலைவர்கள் வந்து உருவாகுறாங்க. குழுக்களோட என்ன பண்ணுறாங்க, தலைவர் உருவாகுறாங்க. இப்போ இரும்பின் பயன்பாடு அறியுது. இடைக்கற்காலத்தில் உலகம் பற்றி என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இரும்பு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இரும்பு காலத்தில் இரும்பு பற்றி தெரிஞ்சிருக்கனால தான் என்ன பண்ணால் இரும்பு காலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, அயன் ஏஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ சிவப்பு கருப்பு மட்பாண்டங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணால் குயவர்கள் கொள்ளர்கள்லாம் யூஸ் ஆகுறாங்க. குயவர்கள் கொள்ளர்கள்லாம் வந்து என்ன பண்ணால் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. கைவினைத்திறன் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஈமச்சடங்கு முறை, பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை அப்படின்ட்டு இதை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஏன்னா மேய்ச்சல் அப்படிங்கிற புதுசாக ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்து குழுக்களோட தலைவர் அப்படிங்கிற ஒருத்தவங்க உருவாக்கியிருக்காங்க. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்போ மட்பாண்டங்கள் உருவாக்குறதா யார்? குயவர்கள். மட்பாண்டங்கள் உருவாக்குறதா யார்? குயவர்கள். சரிங்களா? கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் பாட்டர்ஸ் அண்ட் பிளாக் ஸ்மித். ஓகே, இதான் வந்து என்னன்னா அயன் ஏஜ். அடுத்து வந்து சங்கம் ஏஜ். இப்போ இதான் சங்கம் ஏஜ் அப்படிங்கிறதான் நம்ம முக்கியமாக அதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரீஃப் என்னென்ன வந்துருக்கு, இது மாதிரி என்னென்ன காலம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ என்னென்னா சங்கம் ஏஜ் அப்படிங்கிறதுனா கிபி 300 கிமு 300 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து என்னன்னா சங்க காலம் இருக்கிறது. இது வந்து என்னென்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி அவங்க வந்து மனங்கள் எப்படி வளர்ச்சி ஏற்பட்டாங்க, அவங்க வந்து என்னென்ன நன்மை பண்ணாங்க, அந்த மக்களோட சமூகம்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து நடுக்கற்கள், வீரர்களை வழிபாடுதல் அப்படின்னு அர்த்தம்னா நடுக்கற்கள், கடல் வணிகத்தில் வந்து சோழர்கள் வந்து எவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, இந்த ஸ்லைடில் அதாவது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, டவுட் எதுவும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, சரிங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். அப்போ கற்காலம் தான் பார்த்தோம். இப்போ வந்து கற்காலம்னா பேலியோலித்திக். பேலியோலித்திக்னா அது தமிழ்ல வந்து பழங்கற்காலம். இப்போ அந்த பழங்கற்காலத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு மூணு வகையா இருக்கு. 3 டைப் ஆஃப் வந்து என்னன்னா பேலியோலித்திக் இருக்கு. மேக்சிமம் வந்து இது வந்து பழங்கற்காலம். இது 3 ஏஜ் இருக்கு. ஒன்று வந்து லோயர், செகண்ட் வந்து மிடில், அதாவது லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், மூணாவது வந்து மீசோ பேலியோலித்திக். அப்படியே ரன்னிங் நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க சொல்ல. லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அடுத்து வந்து என்னன்னா அப்பர் பேலியோலித்திக். அப்போ லோயர் பேலியோலித்திக்னா கீழ்பழங்கற்காலம் அப்படிங்கிறது லோயர் பேலியோலித்திக். அடுத்து மிடில் பேலியோலித்திக்னா பழங்கற்காலம். கொஞ்சம் கொஸ்டின் பார்க்கும்போது நல்லா பார்த்துக்கணும். மிடில் பேலியோலித்திக்கா இல்லை மீசோ பேலியோலித்திக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அது தமிழ் மீடியமாக இருந்தால் பழங்கற்காலம் இது வரும். பழங்கற்காலம் அப்படின்னு வரும். அப்பர் பேலியோலித்திக்னா என்ன வரும்? இல்லை, அப்பர் பேலியோலித்திக்னா மேல் பழங்கற்காலம் அப்படின்னு வரும். அப்போ இதை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ லோயர் பேலியோலித்திக், அதை ஃபஸ்ட் வந்து கீழ் பழங்கற்காலம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதை பற்றின தான் இது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பேலியோலித்திக், லோயர், மிடில், அப்பர். இந்த பேலியோலித்திக்லேயே ஃபஸ்ட்டு ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்கோம். இப்போ அது என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து லோயர் பேலியோலித்திக். சரி, அதாவது வந்து ஹோமினிட்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கற்கோளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கற்கோளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கற்கோளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
இவங்க தான் வந்து என்னன்னா மனித மூதாதை இனம், அதாவது ரொம்ப மூத்தவங்களா இருக்காங்க, மனித மூதாதையில ரொம்ப மூத்தவங்களா இருக்காங்க. அப்போ இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, கற்கோடாரியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கற்கோடாரியை யூஸ் பண்ணவங்க எங்கே வாழ்ந்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்ல வராங்க. எங்கே வாழ்ந்துருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்ல வராங்க. இந்த கற்கால கருவிகள், இந்த கருவிகளை யூஸ் பண்ணது, அதாவது யூஸ் பண்ண உருவாக்குனது எல்லாருமே யார், இந்த ஹோமினிட்ஸ் அப்படிங்கிற மனித மூதாதையர்கள் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எவல்யூஷனில் பார்த்துருப்பீங்க, ஹோமினிட்ஸ், ஹோமோ எரக்டஸ் அப்படி, ஃபஸ்ட்டு நியண்டர்தல் மேன், ஹோமினிட்ஸ், அடுத்து வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஹோமினிட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மனித மூதாதை ரொம்ப ரொம்ப முன்னோடி அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து எங்கே இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இல்லை அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கற்கால கருவி யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கற்கொடாரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அப்போ இதை வச்சு சொல்கிறாங்க உலக நாகரிகமே ஃபஸ்ட்டு எங்கே தோன்றிருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை பற்றி சில பாட்டெலாம் நம்ம ஒரு பார்ப்போம். அப்போ இதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா காஸ்மிக் கதிர்கள், காஸ்மிக் ரேஸ், இதை பண்ணி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா. எங்கன்னா அத்திரம்பாக்கம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம் இடத்துல, அத்திரம்பாக்கம் அப்படின்னா அந்த பல்லாவரம் திருவள்ளூர் ரீஜனில் இருக்கிற ரீஜன் தான் அத்திரம்பாக்கம். அடுத்து வந்து குடியம், இந்த ரெண்டு இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஹோமினிட்ஸ் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ண கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கற்கால கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து எந்த எவ்வளோ காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னா 1.5 to 2 மில்லியன் இயர்ஸ் எகோ. இது வந்து என்னன்னா 1.5லேருந்து 2 மில்லியன் இயர்ஸ் எகோ. அது வந்து அந்த வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, அத்தனை வருஷம் முன்னாடி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா அந்த வருஷம், அதாவது 1.5லேருந்து 2 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு இது மூலிமா நம்ம தெரிய வருது. எங்கே பார்த்துக்கோங்க, அத்திரம்பாக்கம், இது இட்டு வரும், அத்திரம்பாக்கம் குடியம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை நோட் பண்ணிக்கிங்க. சரி, அடுத்து என்னன்னா இன்னொன்று கண்டுபிடிக்கிறாங்க, கொசஸ்தலை ஆறு. கொசஸ்தலை ஆறு அப்படின்ட்டு என்னன்னா இதுவும் வந்து என்னன்னா அந்த மெட்ராஸ் ரீஜனில் இருக்கிறது இதுதான் கொசஸ்தலை ஆறு அப்படின்ட்டு இருக்கு. அந்த இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா மனித மூதாதையர் வாழ்ந்த இடம்னு சொல்றாங்க. மனித மூதாதையர் வாழ்ந்த இடம்னு சொல்றாங்க. அப்போ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மக்கள் வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க வாழ்ந்திருக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னா கொஸ்தலை ஆறு. இப்போ கொஸ்தலை ஆறு அப்படிங்கிறது எதுக்கான எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு, எதுக்கான சான்று அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து லோயர் பேலியோலித்திக், அதாவது கீழ்பழங்கற்காலத்துக்கான சான்று வந்து கிடச்சிருக்கு. கீழ்பழங்கற்காலத்துக்கான சான்று வந்து என்ன பண்ணுறது கிடச்சிருக்கு, ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது. இப்போ இதை யார் கண்டுபிடிச்சா, இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நிறைய டைம் கேட்டாங்க சரிங்களா. எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 1863 கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சது பேர் வந்து ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டாங்க. ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் வந்து என்னன்னா இங்கிலாண்டில் இருக்கிற நில அளவையாளர். தனி நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. இவர் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாரு, இந்த கொஸ்தலை ஆறு அப்படிங்கிறது என்ன பிளேஸில் இருக்குன்னா பல்லாவரம். இப்போ இது ரொம்ப முக்கியம். மாதிரி பார்த்தது ஹோமினிட்ஸ் அப்படிங்கிறது அத்திரம்பாக்கம் பார்த்தோம். ஹோமினிட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம், அத்திரம்பாக்கம் பரமிக்குளம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது என்னன்னா பல்லாவரத்தில் இருக்காங்க. அங்கே பல்லாவரம் சென்னையில். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் பழங்கற்கால கருவி எங்கே கண்டுபிடிச்சாங்க, முதல் பழங்கற்கால கருவி வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் பழங்கற்கால கருவி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. இது என்னன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு, அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பழங்கற்கால கருவி வந்து எங்கே கண்டுபிடிக்கப்படுதுன்னா பல்லாவரம் அப்படிங்கிற ரீஜனில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது.
சரிங்க. அப்போ இப்படி இங்கே வந்து என்னதான் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? இங்கே வந்து அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்க? கொஞ்சம் ஆன்லைனில் இருக்கவங்க எழுதிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? எழுதிட்டீங்களா? ஓகே, டவுட்னா அப்போ கேளுங்க, அப்படி நான் சொல்கிறேன். சரி, அடுத்து அடுத்து என்ன வரும்னா, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பல்லாவரத்தில் வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கைக்கோடாரி. பெருசாக ஒன்றும் கிடையாது. கைக்கோடாரி என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கைக்கோடாரி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது காஸ்மிக் ரேஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ முன்னாடி சொல்லியிருந்தேன், காஸ்மிக் ரேஸை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த தொழில் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கல் அது யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் வந்து இந்த மகரந்த தூள், இப்போ இதெல்லாம் வந்து அப்புறம் எலும்புகள், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற மூலியமாக இல்லாட்டி காஸ்மிக் ரேஸ் மூலியமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரேஸ் பாஸ் பண்ணி அது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது வந்து உருவாகிருக்கு, எத்தனை வருஷமாக மண்ணிலே இருக்குது அப்படிங்கிற வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதான் வந்து தொழில் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்கிறது. இப்போ காஸ்மிக் ரேஸ்னால் அந்த காஸ்மிக் கதிர்கள் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்போ கைக்கோடாரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. கைக்கோடாரி அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேர் வச்சுருக்காங்க, சென்னை கற்கருவி தொழிலகம். சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து இப்போ வந்து இந்த இது எங்கே இருக்குன்னா சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. சென்னை மியூசியமில் வந்து என்னன்னா இந்த கைக்கோடாரி அப்படிங்கிறது அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சேஃப்டிக்காக மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நார்மலாக வந்து வேட்டையாடுறது, இந்த பழங்கள் காட்டில் இருக்கிற பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்றது எல்லாமே இவங்க இயல்பாக பண்ணுறது தான். அப்போ இவங்களுக்கு வந்து என்ன கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன தெரியாதுன்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்தில் அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியாது, குதிரையை பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து லோயர் பேலியோலித்திக்கில் வந்து என்ன தெரியாது மக்களுக்கு வந்து என்னன்னா எது தெரியாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது என்னன்னு தெரியாதுன்னா இரும்பு. இவங்களுக்கு வந்து எதை பற்றி தெரியாது, இரும்பை பற்றி தெரியாது. didn't know about the அயன் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் மட்பாண்டம் வந்து பண்ணுறதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. மட்பாண்டம் பண்ணுறதை பற்றி அவங்களுக்கு வந்து அது ஐடியாவே கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருவி வந்து கோடாரி வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, விலங்குகளை வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, இது மட்டும் தான் அவங்க வந்து ஒரு இதாக வச்சுருப்பாங்க. தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து இரும்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கல்லை வச்சு யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது இதான் வந்து என்னென்னா லோயர் பேலியோலித்திக் அப்படிங்கிறது. இப்போ லோயர் பேலியோலித்திக் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, முக்கியமாக ஒரு 2 கருவி இருக்குது, அப்படி எழுதிப்போம். என்னென்ன கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இலக்கும் கருவி யூஸ் பண்ணியிருப்பாங்க. விளக்கும் கருவி அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து கைக்கோடாரி, விளக்கும் கருவி, கைக்கோடாரி. ஹேண்ட் ஆக்ஸ், இங்கிலீஷ்ல வந்து என்னது ஹேண்ட் ஆக்ஸ், விளக்கும் கருவி. கிளேவர்ஸ், விளக்கும் கருவி அப்படிங்கிறது கிளேவர்ஸ். இது 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதான் வந்து என்னன்னா இப்போ வந்து சான்று எங்கே கிடச்சிருக்கு, இப்போ இங்கே பார்த்தோம் எங்கே கிடச்சிருக்கு, பல்லாவரத்தில் கிடச்சிருக்கு. இந்த சான்று எங்கே கிடச்சிருக்கு, பல்லாவரத்தில் கிடச்சிருக்கு. இப்போ இவங்கலாம் என்ன கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன வகை கல் அப்படின்னா குவார்ட்ஸ் வகைகள், கூழாங்கல். சரிங்களா? பெபுள், குவார்ட்ஸ் வகைகள் இல்லை கூழாங்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெபுள்ஸ் அப்படிங்கிறது கூழாங்கல், குவார்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழில் குவார்ட்ஸ் தான் வரும். சரி, குவார்ட்ஸ் வகை கல் யூஸ் பண்ணுறாங்க, கூழாங்கலை யூஸ் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி இது வந்து எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னா பல்லாவரத்தில் கிடச்சிருக்கு. இதுதான் பார்த்தோம், பல்லாவரத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. பல்லாவரத்தில் கிடச்சிருக்கு, குடியமில் கிடச்சிருக்கு, பல்லாவரத்தில் கிடச்சிருக்கு, குடியம் கிடச்சிருக்கு. அடுத்து அத்திரம்பாக்கத்தில் கிடச்சிருக்கு. பல்லாவரம், குடியம், அத்திரம்பாக்கத்தில் கிடச்சிருக்கு. அடுத்து வட மதுரையில் கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு, வட மதுரையில் கிடச்சிருக்கு. வேற எங்கே கிடச்சிருக்குன்னா வெட்டிப்பாளையம். எங்கே கிடச்சிருக்கு, வெட்டிப்பாளையம், பரிக்குளம். வெட்டிப்பாளையம் அப்படிங்கிறதுல கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா பரிக்குளம் அப்படிங்கிறதுல கிடச்சிருக்கு. அடுத்து வந்து வட ஆற்காடில் கிடச்சிருக்கு.
வட ஆற்காடில் கிடச்சிருக்கு. வட ஆற்காடு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அது முக்கியமாக பல்லாவரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரேர். ஒரு டைம் சும்மா பார்த்துங்க. இந்த வட ஆற்காடு அப்படிங்கிறது வட மதுரை, வட ஆற்காடு, அத்திரம்பாக்கம், பல்லாவரம் இல்லை இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஒரு தருமபுரி இடத்துல கிடச்சிருக்கு. வட ஆற்காடுனாவே இந்த பக்கம் தருமபுரி ரீஜன்லேயே கிடச்சிருக்கு. இது ரொம்ப சும்மா பார்த்துங்க ஒரு டைம் போதும். அந்த பல்லாவரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பல்லாவரம் அப்படிங்கிறது முக்கியம். அதேமாதிரி ஹோமினிட்ஸ் கண்டுபிடிச்சது அத்திரம்பாக்கம், குடியம், பரம்பிக்குளம் அப்படின்னு சொல்லுவோம். குடியம், பரிக்குளம் அப்படிங்கிற 3 இடம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சும்மா ஒரு டைம் வாசிச்சு விட்டுருங்க. சரி, அடுத்து வந்து இன்னொன்னா இந்த வட ஆற்காடு குறிப்பாக வந்து எங்கன்னா இந்த வட ஆற்காடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வட ஆற்காட்லையும் தருமபுரி நார்த் ஆற்காட்லையும் வட ஆற்காடு அண்டு தருமபுரி இந்த இடத்துல 2 என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி பார்த்தோம். இந்த குவார்ட்ஸ் வகை கற்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து கூழாங்கல் பெபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பசால்ட் அப்படிங்கிற பாறை யூஸ் பண்ணுறாங்க. பசால்ட் அப்படிங்கிற பாறை நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னென்னா ஒரு இக்னியஸ் ராக் மூலிமா உருவாகியிருக்கும். இக்னியஸ் ராக் மூலிமா பசால்ட் பாறைகள் உருவாகும். எரிமலை மூலிமா அதாவது எரிப்பாறை மூலிமா உருவாகியிருக்கும். இக்னியஸ் ராக் அப்படிங்கிறது எரிப்பாறை மூலிமா பசால்ட் பாறையை உருவாகியிருக்கு. அப்போ இது மட்டும் 2 தனியாக பார்த்தோம்னா வட ஆற்காடு அடுத்து வந்து என்னன்னா தருமபுரி அப்படிங்கிறதுல பசால்ட் பாறை மூலிமா கிடச்சிருக்கு. மற்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா குவார்ட்ஸ் கற்கள் அது பெபிள்ஸ் மூலிமா கிடச்சிருக்கு. ஓகேங்க. இது வந்து என்னன்னா இப்போ இன்னொன்று இருக்குது. இந்த சான்று எங்கே கிடைக்கலன்னு கேட்பாங்க. அதில் என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ குரூப் 1 வச்சுருக்கீங்கன்னா இல்லை குரூப் 4 கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா இந்த சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் வந்து சான்று கிடச்சிருக்கு, அதே மாதிரி இலங்கையில் சான்று கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்கன்னா அது வந்து தப்பு. அப்போ என்னன்னா இதை பற்றி சான்று அப்படிங்கிறது எங்கே கிடைக்கல அப்படின்னா சான்று இல்லை. சான்று வந்து எங்கெங்கே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எது இருக்குதோ இல்லாத ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிற போது அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தென் தமிழ்நாட்டில் சவுத் தமிழ்நாட்டில் வந்து இதை பற்றின எவிடன்ஸ் கிடைக்கல. அடுத்து இலங்கை ஸ்ரீலங்காவில் இதை பற்றின எவிடன்ஸ் வந்து கிடைக்கல. இது 2 ரொம்ப முக்கியம். இது 2 பார்த்துங்க. அதே மாதிரி வேறன்னா இவங்களுக்கு வந்து இரும்பையும் மட்பாண்டை பற்றி தெரியாது. கைக்கோடார் யூஸ் பண்ணாங்க. அத்திரம்பாக்கம் அதாவது பல்லாவரத்தில் வந்து கிடச்சிருக்கு. பல்லாவரத்தில் என்ன பண்ணியிருக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 1863 ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பல்லாவரத்தில் இல்லை இந்தியாவிலே முதல் கற்கருவி என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. முதல் கற்கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலே முதல் கற்கால கருவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சிருக்காங்க. அதை வந்து ராபர்ட் ப்ரூஸ்வுட் 1863 கண்டுபிடிச்சிருப்பாரு. எங்கே கண்டுபிடிச்சிருன்னா பல்லாவரத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது வந்து எந்த வகைய மக்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற இருக்குது. சரி, அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் இடைப்பழங்கற்காலம். அடுத்து பார்க்க போகிறது என்னது இடைப்பழங்கற்காலம். இடைக்கற்காலம் கிடையாது, இடைப்பழங்கற்காலம். இடைப்பழங்கற்காலம் அப்போ மிடில் பேலியோலித்திக் இங்கிலீஷில் என்ன இருக்கும் மிடில் பேலியோலித்திக். அப்போ இதுக்கு என்ன யூஸ்னா இங்கே வந்து என்னென்னா சிறிய வகை கற்களை யூஸ் பண்ணாங்க. மைக்ரோலித்திக் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் மைக்ரோலித்திக்காக இருக்குது. சிறிய வகை கற்களை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி முன்னாடி தான் பேலியோலித்திக்கும் அடுத்து வந்து இடை பற்கால அதாவது பேலியோலித்திக்கும் அடுத்து லோயர் பேலியோலித்திக்கும் அடுத்து இருக்கிற மிடில் பேலியோலித்திக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகேங்களா. அப்போ அவங்க என்ன அதையும் கம்பேர் பண்ணும்போது என்னென்னா ஒரு சிறிய வகை கற்களை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், மற்றெல்லாம் அதே டிட்டோ அப்படியே தான் இருக்கும். எங்களுக்குப்பா ஃபர்ஸ்ட் வந்து புதுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. புதுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறது இதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து சீவரக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறது இதுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. புதுப்பட்டி இது வந்து எங்கன்னா திருச்சியில் இருக்குது. 2 எங்கே இருக்குது திருச்சியில் இருக்குது. ஓகே. அடுத்து தஞ்சாவூர் அரியலூர். அப்போ பாருங்கள் எல்லாமே இந்த தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அப்படிங்கிற இடத்துல தான் இதெல்லாம் கிடச்சிருக்கு. தஞ்சாவூர் அரியலூர்
தஞ்சாவூர், அரியலூருக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து இவ்வளோ தான். இது வந்து என்னென்னா இடைப்பற்கால சான்று வந்து என்னென்னா இங்கே தான் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து என்னென்னா அப்பர் பேலியோலித்திக். அப்பர் பேலியோலித்திக் மேல் பல கற்காங்க. மேல் பல கற்காலங்கள். மேல் பல கற்காலம். இதை பற்றின எவிடன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கல. இதை பற்றின எவிடன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் மற்ற பிளேஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இதை பற்றின எவிடன்ஸ் கிடைக்கல. இப்போ இது ரொம்ப முக்கியமான பிளேஸ். இது வந்து சான்று வந்து கிடைக்கவில்லை. இதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சான்று இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து மாற்றி கேட்டுருவாங்க. சான்று கிடைக்கவில்லை. சான்று கிடைக்கவில்லை. இதான் வந்து என்னன்னா பேலியோலித்திக் பார்த்தாச்சு, பழங்கற்காலம் பார்த்தாச்சு. அந்த சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் புக்கில் ஒரு ரெஃபர் பண்ணிங்க. 9th புக்கில் இது இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கிங்க. அந்த சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் முக்கியமாக நல்லா படிச்சுக்கணும். சரி, அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா மீசோலித்திக், இடை கற்காலம். இடை பழங்கற்காலம் கிடையாது, இடை கற்காலம், மீசோலித்திக். மீசோலித்திக் இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஏற்கனவே கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ மீசோலித்திக்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. பேலியோலித்திக்கும் பழங்கற்காலத்துக்கும் அடுத்து நியோலித்திக் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னது? மீசோலித்திக். ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னது? மீசோலித்திக். இப்போ இதில் வந்து என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா வேட்டையாடி உணவை சேகரிக்கிறதா இருந்தாங்க. வேட்டையாடுதல் அதேமாதிரி தான். அதுமாதிரி என்னென்னா ஹண்டிங் அண்டு கேதரிங் தான் இருந்தாங்க. இதை பற்றின பெருசாக கிடையாது. அடுத்து என்ன இது வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து எவிடன்ஸ் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். தேரி அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. தேரி சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேரி குன்றுகள் அப்படிங்கிற மணல் குன்றுகள். தேரி மணல் குன்றுகள் அப்படிங்கிற இடத்துல தான் மணல் குன்றுகள். இங்கே தான் வந்து என்ன கிடைக்குன்னா இதை பற்றின எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். தேரி மணல் குன்றுகள் அப்படிங்கிற இடத்துல தான் இது கிடச்சிருக்கும். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. தூத்துக்குடியில் இருக்குது. தூத்துக்குடியில் இருக்குது. இதே மாதிரி இந்த பழங்கற்கால பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு சான்று வந்து கிடச்சிருக்கு, தூத்துக்குடியில் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ இதை நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சிவப்பு மணல் குன்றுகள். அப்போ என்னன்னா ரெட் சாண்ட் டூன்ஸ். ரெட் சாண்ட் டூன்ஸ் அப்படிங்கிறது தான் சிவப்பு மணல் குன்றுகள். சிவப்பு மணல் குன்றுகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே கருவிலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பிறை வடிவ கருவி. பிறை வடிவ கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் படிச்சுங்க, இது மட்டும் போதும். இப்போ வேற இந்தியா லெவலில் கிடைச்சது வந்து விசாகப்பட்டினத்தில் கிடச்சிருக்கும். விசாகப்பட்டினத்தில் கிடச்சிருக்கும். இடைப்பற்காலத்துக்கான சான்று வந்து விசாகப்பட்டினத்தில் கிடச்சிருக்கும். அடுத்து வந்து என்னன்னா புதிய கற்காலம், நியோலித்திக். இது கொஞ்சம் முக்கியமானது, நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நியோலித்திக் அப்படிங்கிறது புதிய கற்காலம். எழுதிட்டீங்களாமா? அடுத்து போலாங்களா? புதிய கற்காலம், நியோலித்திக். நியோலித்திக் அப்படிங்கிறதுனா புதிய கற்காலம். இப்போ இது என்னன்னா முன்னாடியே பார்த்துருப்போம். நியோலித்திக் அப்படிங்கிறது என்னன்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். அப்போ இதுதான் இங்கே முக்கியம். விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க, பயிரிடுறாங்க. அதாவது என்ன பண்ணா கிராப்பிங் பண்ணுறாங்க, பயிரிடுறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துறாங்க. டொமஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி என்னன்னா வேளாண்மை பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு வருது. கிராப்பிங் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு வருது. இதுக்கு முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சர் பற்றின எதுவுமே தெரியல. இங்கே தான் நியோலித்திக்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து முக்கியமாக வந்து இவங்களோட இம்பார்ட்டன்ட் மெயின் ஆக்குபேஷன் என்னது, முக்கியமான தொழில் என்னது, மெயின் ஆக்குபேஷன் என்னது? மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னு என்னன்னா பேஸ்டோரல், மேய்ச்சல். பேஸ்டோரல் அப்படிங்கிறதுனா மேய்ச்சல். மேய்ச்சல் தான் வந்து என்னன்னா முக்கியமான தொழிலாக இருக்குது. ஓகே,
டொமஸ்டிகேஷன், அக்ரிகல்ச்சர், மெயின் ஆக்குபேஷன் என்னன்னா பேஸ்டல் அப்படிங்க. அடுத்து வந்து என்னன்னா இங்கே வந்து வீடுலாம் எப்படி இருக்குன்னா கூரை வீடுலாம் இருக்குது இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்குமா, பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. இந்த பையம்பள்ளி அப்படிங்கிறது புக்கில் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அதை பிரிச்சுட்டாங்க பார்த்தீங்களா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் 3ஆவது பிரிச்சிருப்பாங்களா, அதில் வந்து என்னன்னா திருப்பத்தூர், அதில் வந்து திருப்பத்தூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ வந்து பையம்பள்ளி அப்படின்றது. திருப்பத்தூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் பையம்பள்ளி இருக்குது. ஓகே, இது பார்த்துக்கங்க. இந்த பையம்பள்ளி அப்படிங்கிறது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது எதுக்கான சான்ஸ்னா நியோலித்திக். நியோலித்திக் அப்படிங்கிறது இந்தியா லெவலில் நம்ம பார்த்துருப்போம். புதிய காலத்துக்கு வந்து மெர்கர்க் அப்படிங்கிற இடத்துல தமிழில் வேட்டையாடுதல், வேளாண்மை செய்தல், முக்கிய தொழில் அப்படின்னு என்னதுன்னா பேஸ்டரல் அப்படின்னா மேய்ச்சல். பையம்பள்ளியில் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது வந்து இப்போ எங்கே இருக்குது, புக்கில் வந்து வேலூர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே இருக்குது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்போ இங்கேனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்யறதுக்கு சான்றும் கிடைச்சிருக்கும். பையம்பள்ளியில் என்னது முதல்ல ஃபஸ்ட்டு என்னன்னா மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்த சான்றுக்கும் கிடைச்சிருக்கும். மட்பாண்டங்களும் அப்போ பாட்ரி என்னன்னா அப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கான சான்று கிடைச்சிருக்கும். வேளாண்மை செய்வதற்கான சான்று எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். எவிடன்ஸ் ஆஃப் பாட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர், இதுதான் முக்கியமானது. இதில் பட்பாண்டங்களும் வேளாண்மை செய்த சான்றும் கிடைச்சிருக்கு. இப்போ என்னென்ன விளைச்சல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேழ்வரகு, என்னென்ன விளைச்சல் பண்ணியிருக்காங்க, கேழ்வரகு. அடுத்து வந்து கொள்ளு, ஹார்ஸ் கிராம், ராகி, கொள்ளு. அடுத்து வேற என்ன வேணும்னா பச்சை பயிறு, சரி கிரீன் கிராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பச்சை பயிறு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, பச்சை பயிறு இதெல்லாம் புதிய கற்காலத்துக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது எங்கே கிடைச்சிருக்கு, பையம்பள்ளியில் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து என்னன்னா இரும்பு காலம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இரும்பு காலம். இப்போ நியோலித்திக் அப்புறம் என்னன்னா இரும்பு காலம் அப்படிங்கிறது இது இருக்குது. அங்கே வந்து என்னன்னா இந்தியா லெவலில் வேத காலம் அப்படின்ட்டு வந்திருக்கும். சரிங்களா, வேத காலம் அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு வந்து அந்த இது மாதிரி சில எவிடன்ஸ்லாம் இல்லை. இது வந்து பின் வேத காலமும் இங்கே இருக்க சங்க காலமும் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அடுத்து வந்து என்னன்னா டேட்டா இரும்பு காலத்துக்கு போயிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், டேட்டா இரும்பு காலம் அப்படிங்கிறதுக்கு போயிடுறோம். அது செம்பு காலம்னு சொல்லுவாங்க, அது வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இரும்பு காலம் வந்திருக்கும். அப்போ செம்பு காலத்துக்கான எவிடன்ஸ் வந்து இங்கே எதுவுமே கிடைக்கல. அப்போ அதனால என்ன நம்ம வந்து இரும்பு காலத்துக்கு டேரெக்டாக போகிறோம். இரும்பு காலம் அப்படிங்கிறது இரும்பு காலம் அடுத்து மெகாலித்திக் ரெண்டுமே ஒன்று தான். பெருங்கற்காலம், இரும்பு காலம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அயனேஜ். இது வந்து என்னன்னா இரும்பு காலம். அயனேஜ் அப்படிங்கிறதுனால இரும்பு காலம். இப்போ இரும்பு காலம் அப்படிங்கிறது பெருங்கற்காலம். மெகாலித்திக் அப்படிங்கிறதும் அயனேஜும் ஒன்று தான். மெகாலித்திக்கும் அயனேஜும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதனால இரும்பு காலம் சொல்கிறோன்னா இரும்பு பற்றி தெரிஞ்சிருக்கு, அது மூலியமாக செஞ்சுருக்காங்க, கருவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது என்ன சங்க காலம் உருவாகிருக்கும். இதுக்கப்புறம் தான் என்ன சங்க காலம் அப்படின்னு இருக்கும். அதுக்கான அடித்தளமே பேசிக்கே என்னன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ் அடித்தளம் வந்து உருவாகிருக்கும். பேசிக் ஃபீச்சர்ஸ் டெவலப்டு ஃபார் சங்கம் ஏஜ். அது வந்து சங்க காலத்துக்கு வந்து அடித்தளம் வந்து எங்கே உருவாயிருக்கும் அப்படின்னா இங்கே தான் உருவாயிருக்கும். அடித்தளம் அப்படிங்கிறது இங்கே தான் உருவாயிருக்கும். இப்போ இவங்க என்னென்ன பண்ணால் உலோகவியல், அப்புறம் என்னென்னா இது வந்து மெட்டலாஜி, அடுத்து வந்து பாட்ரி. மெட்டலாஜி அண்டு பாட்ரி அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலோகவியல் அண்டு மட்பானம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அதனால் முக்கியமாக வந்து இந்த கொள்ளர்கள்லாம் இருப்பாங்க, இரும்பு உருக்குறவங்களாம் இருப்பாங்க. அப்போ வந்து இங்கே என்னென்ன கிடச்சிருக்குன்னா இரும்பு, கோல்டு, சரிங்களா, தங்கம், வெள்ளி, சரி வெள்ளி இருக்காது, தங்கம், இரும்பு பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மட்பாண்டங்கள் செஞ்சுருப்பாங்க. ஓகே, வேற என்ன இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெகாலித்திக் அப்படிங்கிறது பெருங்கற்காலம். தமிழில் வந்து பெருங்கற்காலம் பார்த்துங்க. தங்கம், கோல்டு, அயன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மெகாலித்திக் அப்படிங்கிறது
என்ன இது காரணம் என்னென்னா, இப்போ வேறு இதில் வந்து இந்த மணிலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கார்னியல் மணிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கார்னிலியன் மணிகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கார்னியல் மணிலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. செம்மணின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து செம்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து என்னென்னா, இதுக்கு வந்து எங்கே சான்று கிடச்சிருக்கு, இதுக்கு வந்து எங்கே சான்று கிடச்சிருக்கு, ஒரு 3 இடம் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஆதிச்செல்லூர். இப்போ இதுனா அயனேஜுக்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு, அயனேஜுக்கான சான்று வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, எழுதிக்கலாம். ஓகே, ஆதிச்சநல்லூர், ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற எங்கே கிடச்சிருக்கு, தூத்துக்குடியில் கிடச்சிருக்கு. சரி, தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. இது கிடச்சிருக்கு. இப்போ வேற எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, சானூர் அப்படிங்கிற கிடச்சிருக்கு. மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. சானூரில் கிடச்சிருக்கு, மதுராந்தகத்தில் கிடச்சிருக்கு. மதுராந்தகத்தில், சானூர் மதுராந்தகத்தில் கிடச்சிருக்கு. வேறனா சித்தனவாசல் புதுக்கோட்டையில் இருக்குது. சித்தனவாசல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது. சித்தனவாசல் புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. சித்தனவாசல் புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. இதான் வந்து என்னன்னா சங்க காலம் அயனேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சித்தனவாசல் புதுக்கோட்டை, சானூர் மதுராங்கம், சானூர் அப்படிங்கிற எங்கே இருக்குது, மதுராந்தகத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அப்படின்னா மெகாலித்திக் ஏஜை பற்றி சொல்கிறோம். மெகாலித்திக் பரியல் பற்றி சொல்கிறோம். பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் எதனால, இப்போ அயனேஜ்னா அயன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாட்டு அதனால வந்து நம்ம என்ன அயனேஜ்னு சொல்கிறோம், சங்க அதாவது இரும்பு காலம் சொல்கிறோம். இப்போ மெகாலித்திக் அப்படிங்கிறது காரணம் என்ன, பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பெருங்கற்கால அதாவது பெருங்கற்காலம்னா பெரிய பெரிய கல் யூஸ் பண்ணாங்க. பெரிய பெரிய கல்லை யூஸ் பண்ண எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இறந்தவங்களை புதைக்கிறதுக்காக பெரிய பெரிய கல்லை யூஸ் பண்ணாங்க. என்னென்ன கல் அப்படின்னா, நடுக்கற்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணால் மென்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுக்கற்கள் அப்படின்னா என்னென்னா, செங்குத்தா ஒரு கொள் வீரோட நினைவாக வந்து அதில் அவர் பற்றின சிறப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க வந்து நிறையா வந்து ஆடு மாரிலாம் கவர்ந்து போயிடுவாங்க, நிறை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது கவர்ந்துட்டு போகிறத வந்து என்ன பண்ணால் காப்பாற்றி கூப்பிட்டு வருவார். அப்போ வந்து என்னன்னா விலங்குகளை காப்பாற்றும் போது வந்து என்ன இறந்து போயிட்டாருன்னா அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க வந்து நடுக்கற்கள், போர் வீரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நடுக்கற்கள் நடுவாங்க. அதுக்கு வந்து அதை பற்றி சொல்கிற சான்று எங்கே சொல்லுவாங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லுவாங்க. நடுக்கற்கள் பற்றின சான்று, அதாவது நடுக்கற்கள் வந்து இது மாதிரி தமிழர் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எதில் பற்றி எதை சொல்லியிருக்கோன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அது மாதிரி என்ன மென்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்கூரினா குத்துக்கள் மாதிரி வந்து ஒரு இறந்தவங்கள அப்படியே ஒரு குத்துக்கள் மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஊனி வச்சிருவாங்க. இல்லாட்டி வந்து டோல்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. டோல்மன் அப்படிங்கிறது இதை ஃபுல்லாகவே இப்போ பார்ப்போம். இது என்னென்ன இதெல்லாம் இருக்குது, மெகாலித்திக் பரியல்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது, பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள், மெகாலித்திக் பரியல் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது, ஈமச்சின்னங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்ட் சொல்லுவாங்க. இது அப்படியே எழுதிக்கணும், இப்போ எழுதிங்க. சிஸ்ட் அப்படிங்கிறது கல்லறை. கல்லறை அப்படின்ட்டு சவப்பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிறிஸ்டியன்லாம் வச்சு ஒரு சவப்பெட்டி மாதிரி வச்சு புதைப்பாங்களே, அப்போ 4 பக்கமும் கல் மாதிரி வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிஸ்ட் கல்லறை மாதிரி உருவாக்கி வச்சுருவாங்க. செகண்ட் என்னன்னா டோல்மன். செகண்ட் என்னது டோல்மன். தமிழில் வந்து கருத்திட்டைன்னு சொல்லுவாங்க. டோல்மன் என்ன அர்த்தம், கருத்திட்டை. கருத்திட்டைன்னா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி 4 கல் இருக்கும், 4 பக்கமும் ஒரு கல் இருக்கும், சரிங்களா. 3D அது இந்த மாதிரி என்னென்னா மேலே ஒரு கல்லை பறிக்க வச்சுருவாங்க. இறந்தவங்க வந்து இங்கே வச்சு முடிடுவாங்க, இறந்தவங்க வந்து இங்கே வச்சு போயிடுவாங்க. அப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். இது என்னென்னா கருத்திட்டை, டோல்மன் சொல்லுவாங்க. மூணாவது வந்து மென்கீர். மூணாவது என்னது மென்கீர்லாம் வந்து இறந்தவங்களை புதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. மென்கீர் அப்படிங்கிறது ஒரே ஒரு கல் தான் இருக்கும், புதைச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க ஒரு கல்லை ஊனி வச்சுட்டு போயிடுவாங்க. கருத்திட்டை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இதெல்லாம் என்னன்னா மெகாலித்திக் பரியல்ஸில் மெகாலித்திக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஈமச்சின்னங்களாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேறு நினைவு சின்னங்களாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்னென்னா ஒரு தாலி மாதிரி இருக்கும், ஈமோ தொட்டின்னு சொல்லுவாங்க. சார்கோபேகஸ். சார்கோபேகஸ் இது என்னன்னா தமிழில் வந்து ஈம தொட்டி. ஈம தொட்டி மாதிரி இருக்கும். இந்த தொட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்தவங்க மாதிரி யூஸ் பண்ண பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு பறிச்சிருவாங்க. கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க. அது எதுக்காகனா அவங்க வந்து இதுக்காக இந்த பொருளை வந்து இன்னொரு காலத்துக்கு அவங்க யூஸ் ஆகும்
ஒரு என்ன தொடர்பு இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் யூம50 அப்படிங்கிறதுல ஏற்கனவே யூஸ் பண்ண பொருள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாம் புதைச்சி வச்சுருவாங்க. இது சிந்துவெளி நாகரிகங்களும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இந்த மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது பின்னாடி வரும்போது பார்ப்போம். அப்போ இதே மாதிரி கான்செப்ட் தான் வந்து அதாவது என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து இறந்தவங்களுக்கு கூட அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது சேர்த்து வச்சு அதில் போட்டு புதைச்சிருவாங்க. அதாவது பரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதான் இந்த மாதிரி கற்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எங்கே கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு மெகாலித்திக் பெரிய பெரிய கல்லை யூஸ் பண்ணாங்க புதைக்கிறதுக்காக அப்படின்னும். இப்போ இது எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னன்னா எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் வந்து எங்கெங்க கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கேரளாவில் கிடச்சிருக்கு. கேரளாவில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கொடைக்கல்னு சொல்லுவாங்க. கேரளாவில் என்ன கிடச்சிருக்கும்? கொடைக்கல். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சு புக்கில் 9th புக்லேயே போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. கொடைக்கல் அப்படின்ட்டு இருக்கும். அம்பர்லா ஸ்டோன் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கொடை வடிவமாக என்ன பண்ணால் அந்த இது இருக்கும், தொப்பிக்கல் இருக்கும். தொப்பிக்கல்னா தொப்பி மாதிரி இருக்கும். தொப்பிக்கல் கேப் போகிறீங்களா, இந்த மாதிரி கேப் இருக்குங்க, அந்த மாதிரி தொப்பிக்கல் இருக்கும். தொப்பிக்கல் இருக்கும். அடுத்து வந்து பத்தினக்கல் இருக்கும். ஒர்க் போயிட்டு இருக்கீங்களாம்மா? பத்தினக்கல். கொடைக்கல், தொப்பிக்கல், அடுத்து என்னன்னா பத்தினக்கல் அப்படின்னு சொல்றோம். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? நீங்க தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் தான். கொடைக்கல், தொப்பிக்கல், பத்தினக்கல். இதுல எழுதி ஸ்டார்ட் பண்ணிருங்க. வீடியோ வாங்கி பார்த்துக்க மாதிரி இருக்குது. ஒரு 3 பேர் வந்து விட்டு எழுத ஆரம்பிங்க. இதெல்லாம் வந்து இந்த கல்லாம் எதுக்காகனா இறந்தவங்களை வந்து புதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இறந்தவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா புதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து கொடுமணல். கொடுமணல் அப்படிங்கிற எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குது. கொடுமணல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குது. சிஸ்ட்னு சொல்லுவாங்க. சிஸ்ட்னா கல்லறை. கொடுமணல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஈரோட்டில் இருக்குது. இப்போ சிஸ்ட் அப்படிங்கிறது அங்கே வந்து எவிடன்ஸாக கிடச்சிருக்கு. சிஸ்ட்னா கல்லறை. நெக்ஸ்ட் என்னன்னா ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட் வந்து ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஆதிச்சநல்லூர். இப்போ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த மட்பாண்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் அண்டு ரெட் வேர். பிளாக் அண்டு ரெட் வேர் மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. சிவப்பு மற்றும் கருப்பு மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. முன்னாடி வந்து முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்தவங்க வந்து புதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. புதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கல் வந்து கேரளாவில் என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த கொடைக்கல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. கொடைக்கல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இறந்தவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கல்லை வச்சு மூடிடுவாங்க. அடுத்து தொப்பிக்கல். தொப்பிக்கல்னா கேப் மாதிரி இருக்கும். அடுத்து என்னன்னா பத்தினக்கல். இதெல்லாம் எங்கே கிடைச்சிருக்குன்னா இதுக்கு அப்படியே கேட்பாங்க, இது 3 எந்த எவிடன்ஸாக எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா கேரளாவில் கிடைச்சிருக்கு. அடுத்து கொடுமணல். இப்போ கொடுமணல் அப்படிங்கிறது அங்கே என்ன கிடச்சிருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். கொடுமணல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஈரோட்டில் இருக்குது. அங்கே வந்து சிஸ்ட் மாதிரி கல்லறை மாதிரி பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டியன்லாம் வச்சு புதைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லறை மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஆதிச்சநல்லூர். அப்போ ஆதிச்சநல்லூர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஈமத்தாளியில் ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும். அதிலே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அதிலே வச்சு புதைச்சிருவாங்க அப்படியே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகணும்னா நெக்ஸ்ட் இது வந்து புதுச்சேரி.
நெக்ஸ்ட் வந்து புதுச்சேரி. இப்போ புதுச்சேரியில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வெண்கலம் கிடைச்சிருக்கு. வெண்கல களம் கிடைச்சிருக்கு. களம்னா வெசல் மாதிரி இருக்கும் சரிங்களா. அது வந்து வெண்கலத்தில் வந்து என்ன பண்ணால் புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. இந்த ஆரோவில் பீச் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆரோவில் பீச் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்குது. அந்த இடத்துல அந்த ஏரியாவில் என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த வெண்கலம் சம்மந்தமாக அந்த இருக்குது பிரான்ஸ் வெசல் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பிரான்ஸ் வெசல் இருக்கும், அங்கே வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து என்னன்னா டோல்மன் கிடைச்சிருக்கும். டோல்மன்னா கருத்திட்டை. டோல்மன் என்னது, கருத்திட்டை. இப்போ கருத்திட்டை எங்கே கிடைச்சிக்குன்னா மல்லச்சத்திரம். மல்லச்சத்திரத்தில் கிடைச்சிருக்கு. டோல்மன்னா அது கருத்திட்டை. இப்போ கருத்திட்டைனா ஒன்றும் இல்லைங்க, இப்படி இருக்கும். இங்கே வந்து என்ன ஆகுனா பாடியை போட்டு மூடி வச்சுருப்பாங்க, மேலே வந்து கல்லை வச்சு மூடிடுவாங்க. 4 பக்கமும் கல்லை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலே ஒரு கல்லை வச்சு மூடிடுவாங்க. இதான் பெருங்கற்கால பண்பாடு சரிங்களா. பெரிய கல்லை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போலாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்று எரிப்பாங்க, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க குழி தோண்டி வச்சுருவாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா சும்மா கல்லை மட்டும் யூஸ் பண்ணி ஆள் உள்ளே இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண பொருள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே வச்சு அவங்க கூட அப்படியே வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சைடில் 2 கல், சைடில் வந்து 4 கல் வச்சுருவாங்க, மேலே ஒரு கல்லை வச்சு மூடிடுவாங்க. ஓகேங்களா. அது அப்படியே இது பண்ணுறது. இது வந்து கிடச்சிருக்கு மல்லசத்திரம் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து திருப்பூர் குமரிப்பாளையம். திருப்பூர் குமரிப்பாளையம். இப்போ திருப்பூர் குமரிப்பாளையத்தில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மென்கீர் அப்படின்னு கிடச்சிருக்கு. மென்கீர்னா குத்துக்கள். மென்கீர் அப்படிங்கிறது என்னன்னா குத்துக்கள். என்ன கிடைச்சிருக்கு, மென்கீர் கிடைச்சிருக்கு. இது பேர் குத்துக்கள் இல்லை நினைவு தூண் சொல்லலாம். குத்துக்கள் அல்லது நினைவு தூண். அப்படின்னா ஒரே ஒரு தூண் தான் இருக்கும். இந்த மாதிரி செங்குத்தா ஒரே ஒரு தூணை நிற்க வச்சிருவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்னன்னா புளியங்கோம்பை. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. புளியங்கோம்பை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று. புளியங்கோம்பை. இப்போ இங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹீரோ ஸ்டோன், நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு. புளியங்கோம்பையில் என்ன கிடைச்சிருக்கு, நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு. இந்த புளியங்கோம்பை எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்குது. தேனி டிஸ்ட்ரிக்ட். புளியங்கோம்பை எங்கே கிடைச்சிருக்கு, தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே வந்து நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு. நடுக்கற்கள்லாம் என்னென்னா ஒரு வீரர்கள் சம்மந்தமாக ஒருத்தர் வந்து போரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க சம்மந்தமாக இந்த வீரர் வந்து இந்த போரில் இறந்து போயிட்டாரு, அப்போ மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு வீரர்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடுக்கல் நடக்க பழக்கம் இருந்திருக்கு. இதை பற்றி சொல்கிற இலக்கியம் என்னென்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து நடுக்கர்கள் நடுற பழக்கம் தமிழர்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியம் சொல்லுது. இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து வந்து என்ன, சங்ககாலத்தில் சங்க மேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேளாண்மை எப்படி இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சு, வேளாண்மை வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க மாதிரி எந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அது கால்நடை வளர்ப்பு வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, பேஸ்டர் ஆஃப் அனிமல்ஸ், அது கால்நடை வளர்ப்பு வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, கால்நடை வளர்ப்பு எந்த மாதிரி இருந்துச்சு, பேஸ்டரிங் ஆஃப் அனிமல் அந்த மாதிரி இருக்கும். பேஸ்டோரல் மேய்ச்சல், ஆடு மாடு மேய்க்கிறது பற்றி சொல்கிறது. வேளாண்மை கால்நடை மேய்ச்சல் பற்றி சொல்கிறாங்க. இப்போ இந்த என்ன மாதிரி வகையெல்லாம் இது பண்ணாங்கன்னா திணை நெல் தானே விளைவிச்சாங்க. தினையும் நெல் வந்து விளைவிச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் மேக்ஸிமம் என்னன்னா டெல்டா பகுதி தான். இப்போ இருக்கிற மாதிரி டெல்டா பகுதி தஞ்சாவூர் அந்த நாகப்பட்டினம் அந்த மாதிரி ரீஜனில் இருக்கிற பகுதியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெல் திணையெல்லாம் விளைவிச்சாங்க. ஏன்னா அங்கே தான் சோழர்கள் வந்து
மியூட்டில் போடுங்கம்மா. ஆன்லைன். சரி, இப்போ என்னன்னா இந்த இங்கே வந்து என்னன்னா ஒரு ஈமத்தாளி கிடச்சிருக்கும். ஈமத்தாளி அப்படிங்கிறது இறந்தவங்களை புதைக்கிறதுக்காக தான். அந்த ஈமத்தாளியில் என்ன இருக்குன்னா நெல் வந்து சான்று கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு வந்து அப்போ என்ன யூஸ் பண்ணாங்க அப்போ தெரியாது. அப்போ நெல்லாம் வந்து பயிரிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ பயிரிடுறது தெரிய போகுது. அப்போ வந்து என்னன்னா இந்த எவிடன்ஸ் புக்கில் சோர்ஸ் எழுதி வச்சா தான் அந்த மாதிரி எதுவுமே தெரியும். அப்போ என்னன்னா ஆர்காலஜி மூலியமாக தான் தெரிய வரும். அப்போ என்னன்னா ஈமத்தாளியில் என்ன கிடச்சிருக்குன்னா ஈமத்தாளியில் நெல் கிடச்சிருக்கு. நெல் வந்து இருந்திருக்கு. ஈமத்தாளியில் நெல் கிடச்சிருக்கு. இதுக்கான சான்று எங்கே கிடச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறதுனா தூத்துக்குடியில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி. அப்போ பொருந்தல்ல கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு? பொருந்தல்ல கிடச்சிருக்கு. பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம். நீங்கள் வந்து பழனின்னு நான் வச்சுக்கங்க. ஏன்னா திண்டுக்கல் அப்படிங்கிறது பழனின்னு நான் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இது மாதிரி மேட்ச்சை கேட்டுருவாங்க. ஆதிச்சநல்லூர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட், அது மாதிரி பொருந்தல் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்பாங்க. திண்டுக்கல் நீங்கள் வந்து பழனின்னு நான் வச்சுக்கிட்டீங்கன்னா பேக்கெட்டில் பழனி எழுதி வச்சுங்க. அப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ தீயில வந்து ஏதாவது வார்த்தை கொடுத்தாங்கன்னா திருவண்ணாமலை, திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிருக்கு ஈஸியாக. அப்போ பழனி யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. உங்களுக்கு பொருந்தல் அப்படிங்கிறது பழனி. கொடுமணல் எங்கேமா இருக்குது? ஆன்லைன் நீங்களும் சொல்லுங்கள். கொடுமணல் எங்கே இருக்குது? எந்த டிஸ்ட்ரிக்ட்? கொடுமணல். ஓகே, குட் குட். கொடுமணல் எங்கே இருக்குது? ஈரோட்டில் இருக்குது. கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோட்டில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். சரி, இங்கே வந்து அரசியல் சம்மந்தமாக எப்படி இருக்குது? பொலிட்டிக்கல் இது எப்படி இருக்குது? அரசியல் எப்படி இருக்குது? சமூக அரசியல். பொலிட்டிக்கல் வந்து சோசியல் எப்படி இருக்குது? சமூகம் எப்படி இருக்குது? அரசியல் மற்றும் சமூகம் எப்படி இருக்கு? இப்போ இங்கே என்ன இருந்தாங்கன்னா கைவினைஞர்கள் இருந்தாங்க. கைவினைஞர் இருந்தாங்க. ஆர்டிசன்ஸ் இருந்தாங்க. ஆர்டிசன்ஸ் இருந்தாங்க. அப்போ மட்பாண்டங்கள் செய்வர் இருந்தாங்க. குயவர் இருந்தாங்க. மட்பாண்டம் செய்வர். மட்பாண்டங்கள் செய்கிறவங்க இருந்தாங்க. பாட் மேக்கர்ஸ் இருந்தாங்க. பாட் மேக்கர்ஸ் இருந்தாங்க. இப்போ இது பார்க்குற காரணம் என்னன்னா உலோகம் செய்பவங்க இருந்தாங்க. உலோகம் செய்பவர்கள். உலோகம் செய்பவர்கள் மெட்டல் மேக்கர்ஸ் இல்லை மெட்டல் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. உலோகம் செய்பவர் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா கம்மியர்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். கம்மியர் அப்படிங்கிறது அழைக்கப்படுறவங்க யாருன்னு கேட்பாங்க. உலோக வேலை செய்பவர்கள். கம்மியர் அப்படிங்கிற அழைக்க போகிறாங்க. உலோக வேலை செய்கிறவர்கள் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இது பார்த்தோம். இப்போ மட்பாண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருவோம். மட்பாண்டங்கள் அப்படிங்கிறது சரிங்களா? சிவப்பு மற்றும் கருப்பு மட்பாண்டங்கள் எங்கே கிடச்சிருக்கும்? எந்த ஏரியாவில் கிடச்சிருக்கும்? சிவப்பு மற்றும் கருப்பு மட்பாண்டங்கள் எங்கே கிடச்சிருக்கும்? எங்கேம்மா கிடச்சிருக்கும்? ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கும். ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கும். அதேமாதிரி ஆதிச்சநல்லூரில் வந்து இன்னொரு விஷயம் என்ன கிடைக்குன்னா இரும்பு வாளும், அதாவது அயன் ஸ்வாட். ஆதிச்சநல்லூரில் என்ன கிடச்சிருக்கும்? வேற அயன் ஸ்வாட் கிடச்சிருக்கும். இது அப்படியே அங்கே எழுதிக்கிங்க. ஆதிச்சநல்லூர் எங்கே எழுதிருக்கீங்களோ அங்கே எழுதிங்க. இரும்பு கத்தி. இரும்பு கத்தி இல்லை வாள். இரும்பு வாள் எழுதிங்க. இரும்பு வாள் அண்ட் நைஃப். இரும்பு வாள் மற்றும் கத்தி எங்கே கிடச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருக்கும். தூத்துக்குடியில் கிடச்சிருக்கும். இரும்பு வாள் மற்றும் கத்தி. இரும்பு வாள் மற்றும் கத்தி கிடச்சிருக்கு. இது எதில் கொடுத்துருப்பாங்கன்னா புக்கில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டயக்ராம் கொடுத்து இது வந்து இங்கே கிடச்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறோம். அப்போ அதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெண்கல கிண்ணம் கொடுத்துருப்பாங்க. அது பிராண்ட் வெசல்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அது எங்கே கிடச்சிருக்கு? ஆரோவில்ல கிடச்சிருக்கு. எழுதியிருப்போம். அப்போ அதை வந்து என்ன பண்ணுவோம்? பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பாண்டிச்சேரியில் ஆரோவில்ல கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஆரோ அப்படிங்கிற புக்கில் கொடுத்துருக்கனால ஆரோ அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இதான் வந்து நாங்கம்மா இப்போ வந்து
சங்க காலத்தில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னன்னா சங்க காலத்தில் என்ன மாதிரி ஆட்சி முறை இருந்துச்சு, அரசர்கள் யார் யார் இருந்தாங்க சரிங்களா. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இந்த சங்க காலம் அப்படிங்கிறது எப்படி தோற்றுவிக்கப்பட்டுச்சு, சங்காலம் அப்படிங்கிறதுனாவே எப்படி தோன்றுச்சு, அதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ ரெகுலராக என்ன பண்ணணும், அப்போ படிச்சிடணும். இதான் ஃபஸ்ட்டு இப்போ சோர்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சரிங்களா. இப்போ நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே சோர்ஸ் இருக்கும், புக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலராக யார் படிக்கிறாங்களோ, அதேமாரி இந்த சோர்ஸை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க. எல்லாம் எல்லாருக்குமே சோர்ஸ் இப்போ இருக்கிற சோர்ஸ் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா சோர்ஸே இருக்காது. ஏதோ புக் வந்து எங்கேயோ லைப்ரரியில் எங்கேயோ இருக்கும், சம்திங் எங்கேயோ வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னா கொஸ்டினோட அந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டே இருக்கணும். போட்டி இன்னும் இருக்க என்ன ஆகணும், வருஷம் அதிகமாக காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு எதாவது படிச்சுக்கணும். இப்போ சங்ககாலம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சங்ககாலம் அப்படிங்கிறது எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு இப்போ இருக்கிற எல்லைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே எது சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பிய பாயிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. இது வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னன்னா தொல்காப்பிய பாயிரம் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. நன்னூல் அப்படின்ட்டு பாவனந்தி முனிவர் எழுதியிருப்பார். நன்னூல் அப்படிங்கிற பாவனந்தி முனிவர் எழுதியிருப்பார். ஆனால் வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திருக்குறளில் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. திருக்குறள் வந்து என்னன்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த நன்னூல் எழுதின, அதாவது நன்னூல் அப்படிங்கிற எழுதின பாவனந்தி முனிவர் வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். எங்கேருந்து யூஸ் பண்ணியிருப்பாருன்னா தொல்காப்பிய பாயிரத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். தொல்காப்பிய பாயிரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா யூஸ் பண்ணியிருப்பார். அந்த மேற்கோளுக்காக யூஸ் பண்ணியிருப்பார் சரிங்களா. அப்போ அதனால என்ன பண்ணுவோம், சில புக்கில் பழைய புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இது வந்து என்னென்னா நன்னூல் பாவனந்தி முனிவர் எழுதின புக் இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. நீங்கள் பாயிண்ட் என்னன்னா தொல்காப்பிய பாயிரத்தில் இருக்கிற வார்த்தை தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாரு சரிங்களா. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. அப்போ வடவேங்கடம் அப்படிங்கிறது இப்போ இருக்க வந்து திருப்பதி. வடவேங்கடம் அப்படிங்கிறது திருப்பதியிலேருந்து, அதாவது தென்குமரி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பிளேஸ் என்னது இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்ததான் என்னது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க, தொல்காப்பிய பாயிரத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னன்னா குமரிமலைக்கு தெற்கே இருக்கிற இந்துமா கடல் பகுதின்னு சொல்லுவாங்க. குமரிமலைக்கு தெற்கே இருக்கிற குமரிமலைக்கு என்ன இருக்கும், குமரிமலைக்கு தெற்கே. அப்போ இதுதான் வந்து தமிழ்நாடு மேப்னா வச்சுக்கோங்க. இது குமரிமலை. இப்போ இந்த குமரிமலைக்கு தெற்கே வந்து இதெல்லாம் என்னன்னா ஃபுல்லாக வந்து என்னன்னா நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு இலங்கைக்கும் தமிழ்நாடுக்கும் தொடர்பு இருந்துச்சு, நிலத்தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லெமுரியா கண்டம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, லெமுரியா கண்டம். தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குமரி கண்டம். இது வந்து குமரி கண்டம்னு சொல்லுவாங்க. லெமுரியா கண்டம் லெமுரியா அப்படிங்கிற ஒரு குரங்கோட நேம் சரிங்களா. இந்த வந்து இப்படி தான் இருந்துச்சு. கீழே வந்து ஆஸ்திரேலியாலாம் இருக்கும்.
கீழே ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் இருக்க ஆஃப்ரிக்கா இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்குது, ஆஃப்ரிக்கா இருக்கும். இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சு. அது நம்ம கடலால் மூழ்கி போயிடுச்சு. கடல் வந்து என்னன்னா இதோட கடலோட இது இன்க்ரீஸ், சீ வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னச்சுன்னா இந்த இடம் வந்து மூழ்கி போயிடுச்சு. இந்த இடம் மூழ்கிடுச்சு. அதனால் இது வந்து ஸ்ரீலங்கா, இலங்கைக்கும் இந்த குமரி முனைக்கும் என்னன்னா நிலப்பரப்பு இருந்துச்சு. அது வந்து பக்ருலி ஆறு அப்படின்னு ஓடிச்சு. பக்ருலி ஆறு அப்படிங்கிற ஆறு வந்து ஓடிச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இலக்கியத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. அது எதில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பக்ருலி ஆறு ஓடியது அப்படின்னு எதில் மென்ஷன் பண்ணுறாங்க, சிலப்பதிகாரத்தில் யூஸ் பண்ணுறாங்க. சிலப்பதிகாரத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இது வார்த்தை முக்கியம். சிலப்பதிகாரத்தில் பக்ருலி ஆறும் பன்மலை அடுக்கத்து, பக்ருலி ஆறும் பன்மலை அடுக்கத்து அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பக்ருலி ஆறு பன்மலை அடுக்கத்து அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, சிலப்பதிகாரத்தில் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்கும். அப்போ அந்த பக்ருலி ஆறு அப்படிங்கிறது என்னன்னா இலங்கை, இந்தியாவுக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட ஒரு ஆறு. அந்த வந்து பெரிய பெரிய மலைலாம் இதில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கடற்கோளம் மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்துக்கணும். இதில் சிலப்பதிகாரம் வரைக்கும் பக்ருலி ஆறு இது. இப்போ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் என்ன பண்ணால் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா? சரி. அப்போ இது இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சங்கம் இருக்குது. இப்போ சங்காலம் தான் பற்றி பார்க்க போகிறோம். முச்சங்கம் இருக்கும். முச்சங்கம் என்னன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருக்கும். இப்போ அதை பற்றி நம்ம வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த வார்த்தை ரெண்டும் பார்க்குறோம். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிட, தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படிங்கிற வார்த்தையும் அந்த பாடலும், அதே மாதிரி பக்ருலி ஆறு பன்மலை அடுக்கத்து அப்படிங்கிற சிலப்பதிகாரத்தில் இருக்கிற 2 பாடல் ரொம்ப முக்கியம். இது வந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து திரும்ப ஒரு டைம் படிச்சுங்க, நல்லா கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ முச்சங்கம் அப்படின்னு பார்க்குறோம். இதை பற்றி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 சங்கங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இது மாதிரி 3 சங்கம் இருக்கு. இது வந்து எங்கெங்க பிளேஸ் நடந்துச்சு, எந்த அரசர்லாம் இருந்தாங்க, எந்தெந்த அரசர்லாம் இதை நடத்துனாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்னன்னா முதல் சங்கம் அப்படிங்கிறது தென் மதுரைன்னு சொல்றாங்க. இப்போ தென் மதுரைனா இப்போ இருக்க மதுரை இல்லைங்க. இது கடற்கோளம் மூழ்கி போச்சு பார்த்தீங்களா, கடலோட அந்த சீ வாட்டர் ரைஸ்னால என்ன மூழ்கி போச்சு பார்த்தீங்களா. என்ன காட்டின இந்த இது பாருங்க, இங்கே தமிழ்நாடு இருக்குன்னா இது கீழே ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு. இப்போ இங்கே தான் வந்து தென் மதுரை இருந்துச்சு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ தென் மதுரை அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இது பண்ணாங்க, தென் மதுரையில் அரசர் வந்து கேட்பாங்க. தென் மதுரைங்கிற அப்படிங்கிறது யாரெல்லாம் அரசர் இருந்தாங்க அப்படின்னா காய்ச்சின வழி முதல் கடுங்கோன் வரை, காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, கடுங்கோன் வரை, காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படிங்கிற அரசர் இருந்தாங்க. இப்போ வந்து முதல் சங்கத்திலேயே முடிஞ்சு போயிடுவாங்க. முதல் சங்கம் அப்படிங்கிறது காய்ச்சின வழி முதல் கடுங்கோன் வரை. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காயாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழமாக அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து காய்ச்சின வழி முதல் கடுங்கோன் வரை. இப்போ இரண்டாவது சங்கம் வந்து கபாலபுராணம். இரண்டாவது சங்கம் எங்கே வச்சாங்க, கபாலபுரம். இது ரொம்ப முக்கியமானது, திரும்ப படிச்சுக்கோங்க. இடைச்சங்கம்னா இரண்டாம் சங்கம் கூட நான் வச்சுங்க. இரண்டாம் சங்கம்னா இங்கே வந்து வேண்டோர் செழியன். வேண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. முடத்திருமாறன், வேண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன், வேண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன். இது வந்து இரண்டாம் சங்கம் நான் வச்சுட்டேன்னா இந்த இடத்துல மூசிலியர்னு பார்த்திருக்கேன், இன்னொரு பார்த்தியா, அதை வந்து நான் வச்சுக்குவேன். இது கேட்பாங்க கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் சங்கத்துலேருந்து யார் வந்து அரசராக இருந்தா, செகண்ட் முதல் முடத்திருமாறன். வேண்டோர் செழிய காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முடத்திருமாறன் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு அரசர், இது ஒரு அரசர். முதல் அப்படின்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா இப்போ என்னன்னா டிஎம்கே பீரியட் இருக்குங்களா, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது.
இது ஒரு அரசர் இருந்திருப்பாரு, இது ஒரு அரசர். இல்லாட்டி வந்து இப்போ டிஎம்கே பீரியட்லேயே வந்து என்னன்னா கருணாநிதி பீரியடில் ஒன்று இருக்கும், ஸ்டாலின் அவர்கள் பீரியடில் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இது ஒரு அரசர், இது ஒரு அரசர். அதே மாதிரி வேண்டூர் செலியன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்காரு, முடத்திருமாறன் அப்படிங்கிற ஒரு அரசர் வராரு. இப்போ அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் இருக்காங்க. அது வந்து 2ஆம் சங்கம் வந்து கப்படாபுரத்தில் நடத்திருப்பாங்க. இப்போ 3ஆம் சங்கம் கடை சங்கம் அப்படிங்கிறதான் வந்து இப்போ இருக்க மதுரையில் எடுத்திருக்கும். இது ரெண்டு என்னன்னா கடற்கோளால் மூழ்கி போயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தென்மதுரை அப்படிங்கிறது என்னன்னா கடலெல்லாம் மூழ்கிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆம் சங்கம் உருவாக்குறாங்க. அது கபாடபுரத்தில் உருவாக்குறாங்க. இந்த கபாடபுரமும் என்னன்னா கடற்கோளால் மூழ்கிருச்சு. அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3ஆம் சங்கம் வந்து மதுரையில் நடந்திருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற மதுரை. இப்போ இருக்க மதுரை. இப்போ இந்த மதுரையில் வந்து என்னென்ன யார் யார் இருப்பாங்கன்னா முடத்திருமாறன். இந்த முடத்திருமாறன் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கே முடத்திருமாறன் முடத்திருமாறன் ஆரம்பிக்கிறாரு. உக்கிர பெருவழுதி. முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி. உக்கிர பெருவழுதி. இப்போ பாருங்க, மாறன் வழுதின்னு வந்திருக்கும். மாறன் வழுதி, உக்கிர பெருவழுதி. வழுதினாலும் பாண்டிய அரசு, இது எல்லாமே பாண்டிய அரசர்கள். பார்த்ததுனால இந்த சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தவங்க எல்லாமே பாண்டிய அரசர்கள் தான். இப்போ வழுதி மாறன் அப்படின்னா வந்தாலே என்ன ஆகும்னா அவங்க வந்து பாண்டிய அரசர்கள். இப்போ இப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 காலத்தில் இந்த இடைச்சங்க காலத்தில் ஃபர்ஸ்ட் முதல் சங்கத்தில் என்ன பண்ணா அகத்தியம் சொல்லியிருக்கும். அகத்தியர் எழுதியிருக்க அகத்தியம் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தில் தான் உருவாயிருக்கும், முதல் சங்கத்தில் தான் உருவாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து அகத்தியர் தான் ஃபர்ஸ்ட் நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு தெரியும். ஆனால் வந்து இலக்கண நூல் எழுதியிருக்காருன்னு தெரியும். ஆனால் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. அப்போ கிடைக்கப்பட்ட நூல் அப்படிங்கிறது தொல்காப்பியம். இடைச்சங்கத்தில் என்ன கிடைச்சிருக்கும்? தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியம் எழுதின தொல்காப்பியம் வந்து இங்கே கிடைச்சிருக்கும். அடுத்து 3ஆம் சங்கம் கடைச்சங்கத்தில் வந்து எத்தனை பேர்னா மொத்தம் 49 பேர். கடைச்சங்கத்தில் 49 புலவர்கள், 49 புலவர்கள் இருப்பாங்க. இவங்க எழுதுனது தான் என்னது 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகை 10 பாட்டுலாம் இவங்க எழுதுனது தான். இது லாஸ்ட்ல கடைச்சங்கத்தில் இருக்கிறது தான். இது முக்கியமாக பார்த்துக்கணும். அப்போ எத்தனை புலவர்கள் இருந்தான்னு பார்த்துக்கங்க. 49 புலவர்கள் இருந்தாங்க. 49 புலவர்கள் இருந்தாங்க. ஆன்லைன் ஓகேங்களாமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. இது டவுட் எதுவும் இல்லைங்களா? அடுத்து போகலாமா? சரி. இப்போ இந்த சங்கங்கள் பற்றி வரலாறு யார் சொல்கிறாங்க? இந்த சங்கம்லாம் இப்படிலாம் இருந்துச்சு, அப்போ நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, இப்போ இது யார் எழுதியிருப்பாங்க? நக்கீரர், அதாவது நக்கீரர் எழுதியிருப்பார். சங்கங்கள் பற்றினா வரலாறு எப்படி தெரியும் அப்படின்னா, சங்கங்கள் பற்றிய வரலாறு பற்றிய வரலாறு எப்படி தெரியும்னா, நக்கீரன் எழுதிய களவியல் உரையில தான் தெரியும். நக்கீரன் எழுதிய இறையனார் களவியல் உரை, இறையனார் களவியல் உரையில தான் என்ன நம்ம வந்து இதை பற்றி தெரியும். அவங்க சங்கம் பற்றிய வரலாறு சொல்லியிருக்காரு, அது கூடப்பட்டிருக்கு. நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரைக்கு அதெல்லாம் தெரியுது. அடுத்து சங்கம்னா என்ன பார்ப்போம். சங்கம்னா புலவர் குழுமம் அப்படின்னு அர்த்தம். சங்கம்னா என்ன அர்த்தம்? புலவர் குழுமம். சங்கம்னா புலவர் குழுமம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, மதுரை இதை உருவாக்குனது யாருன்னா மதுரை பாண்டிய அரசர்கள் தான். சங்கம் அப்படிங்கிறத தோற்றி வச்சவங்க பாண்டிய அரசர்கள் தான். தமிழ் வளர்த்தவர் பாண்டிய அரசர்கள் தான். மதுரை பாண்டிய அரசர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா புலவர் குழுமம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே என்னன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி. சேர சோழ பாண்டியர்களை பற்றி அவங்க வந்து என்னென்னா முற்கால ஃபஸ்ட் வந்து சங்க காலத்தில் வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி 6வது புக்கு, 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே இதாக நான் நோட்ஸ் கொடுக்க போகிறேன். அது எழுதி வச்சுக்கோங்க, அது முக்கியமாக படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்னன்னா இந்த சங்க காலத்தில் இந்த புலவர் குழுமம்னு சொல்கிறாங்க. இந்த புலவர்கள்லாம் இயற்றினாங்க பார்த்தீங்களா ஒரு இலக்கியம், அதான் சங்க இலக்கியம். இந்த காலத்தில் சங்க காலத்தில் இயக்கப்பட்ட இலக்கியம் தான் என்னது? சங்க இலக்கியம்.
அப்போ இந்த சங்ககாலம் அப்படிங்கிறது எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும்? சங்ககாலம் அப்படிங்கிறது எந்த பீரியட்லேருந்துன்னா கிமு 300 கிபி 300 வரைக்கும். கிபி 300 வரைக்கும் தான் அது சங்ககாலம். கிமு 300 கிபி 300 வரைக்கும் தான் அது சங்ககாலம். சரி, இப்போ இந்த சங்க காலத்தில் பற்றி சான்று எங்கே கிடச்சிருக்கு? இப்போ நமக்கு என்னன்னா இப்போ பேப்பர் நோட்ஸ் இருக்குது, எல்லாமே வீடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு எல்லாமே இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் என்னன்னா ஏதாவது சான்று மூலியமாக தான் நமக்கு தெரிய வரும். அப்போ என்ன மாதிரி சான்று அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி தான் இப்போ பார்க்க வரும். என்னென்ன சான்று கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அசோக கல்வெட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் அசோகர் கல்வெட்டு. அசோக கல்வெட்டு 1ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. அசோகரோட 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு அப்படிங்கிறத ஒரு சான்றாக கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கலிங்கத்து காரவேலன். கலிங்கத்து காரவேலன் எழுதின, அதாவது இவர் வடித்த ஹதிகும்பா கல்வெட்டு. கலிங்கத்து காரவேலன் வடித்த ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சான்றாக கிடைச்சிருக்கு. கலிங்கத்து காரவேலன் ஹதிகும்பா கல்வெட்டு அப்படின்றது இதெல்லாம் என்ன கிடைச்சி அப்போ கிடைச்சிருக்கு. அப்புறம் வேற என்ன சங்காலத்தை பற்றி சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம் சொல்லுது, மகாவம்சம் தீபவம்சம் சொல்லுது. மகாவம்சம் தீபவம்சம் சொல்லுது. மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கிறதுனா இதை பற்றி சொல்லுது. இதெல்லாம் பாலிமொழி. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இது சமண இலக்கியம். இது மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கிறது என்னது பாலிமொழியில் எழுதியிருப்பாங்க. இது இலங்கை சார்ந்த இது இலக்கியம். மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கிறது இலங்கை சார்ந்த இலக்கியம். இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சங்க காலத்தை பற்றி பேசியிருக்கு. ஏன்னா இங்கே இருக்க அரசர் தான் போயிருப்பாங்க. மகாவம்சம் தீபவம்சம். ஓகே, வேற என்ன சொல்கிறாங்கன்னா ரோமானிய நாணயங்கள், ரோம் நாணயங்கள் கிடச்சிருக்கு. ரோம் நாணயங்கள், இந்த நாணயங்கள் என்னென்னா கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்னன்னா வணிகம் பண்ணிருக்காங்க. ரோமானியர்கள் என்ன பண்ணாங்க, இங்கே வணிகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரி, அப்போ இது காலம் அப்படிங்கிறது இரும்பு காலம். காலம் சங்ககாலம் அப்படிங்கிறது இரும்பு காலம். இது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. வட இந்தியாவில் பின்வேத காலமும், வட இந்தியாவில் பின்வேத காலம், இது இரும்பு காலம். வட இந்தியாவில் பின்வேத காலம், லேட்டர் வேதிக் ஏஜ். நார்த் இந்தியாவில் என்னன்னா லேட்டர் வேதிக் ஏஜ், பின்வேத காலம். வட இந்தியாவில் பின்வேத காலமும் இரும்பு காலமும் சமகாலத்தவை. இது கேட்பாங்க பார்த்துங்க. இரும்பு காலமும் அதாவது அயன் ஏஜ் என்னது சமகாலம். இங்கே இருக்கிற அயன் ஏஜ். வட இந்தியாவில் இருக்க பின்வேத காலமும் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருக்கிற இரும்பு காலமும் சமகாலத்தவை. இரும்பு காலமும் என்ன பண்ணாங்கன்னா சமகாலத்தவைன்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஈக்குவல் பீரியடு, சேம் பீரியட். இல்லாட்டி என்னன்னா சேம் பீரியடு. இப்போ இங்கே முன்ன பார்த்துருப்போம் சங்ககாலம் அப்படிங்கிறது பெருங்கற்காலம். சங்ககாலம் அப்படிங்கிறது என்னது பெருங்கற்காலம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன அரசரை பற்றி பார்க்க போகிறோம். சேர அரசர். ஃபர்ஸ்ட் சேரர். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சேரர் பற்றி பார்க்க போகிறோம். சேரர் அரசர் வந்து எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி. இங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சேரரசர்கள். அப்போ இந்த வெஸ்ட் ரீஜன் ஃபுல்லாகவே, கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரி, இது மேற்கு பகுதி. இதெல்லாம் மேற்கு பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. கேரளாவில் என்னென்ன பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடக்கு திருவாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார். வடக்கு திருவாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார் அப்படிங்கிற ரீஜன்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. யாரு? சேரர்கள். இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா கேரள புத்திரர்கள் சொல்கிறாங்க. அசோகர்கள் எப்படி என்ன சொல்றது? இவங்களை கேரள புத்திரர்கள். அசோகர்கள் வெட்டி இவங்களை என்ன சொல்லுது? கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுது. வயிற்றுப்பத்து அப்படிங்கிறது சரியில்ல. சங்க இலக்கியத்தில் வயிற்றுப்பத்து அப்படிங்கிறது எத்தனை அரசர்களை பற்றி சொல்லுதுன்னா 8 சேர அரசர்களை பற்றி சொல்லுது. 8 சேர அரசர்களை பற்றி சொல்லுது. 8 சேர அரசர்களை பற்றி சொல்லுவோம். அவங்க நாட்டின் எல்லை அவங்க பற்றி வயிற்றுப்பத்து அப்படிங்கிறது 8 சேர அரசர்களை பற்றி சொல்லுது. அதில் முக்கியமாக யாரை பற்றி சொல்லுவாங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனை பற்றி சொல்லுது. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வட இந்தியாவில் படையெடுப்பு பண்ணிருப்பாரு. நார்த் இந்தியாவில் வாருக்கு போயிருப்பாரு. வட இந்திய படையெடுப்பு போயிருப்பாரு. அங்கே என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கல் அங்கேருந்து எடுத்துருப்பாரு. கண்ணைக்கு சிலை வெடித்தவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் தான். கண்ணகிக்கு சிலை வடித்தவர் யாரு? சேரன் செங்குட்டுவன். அங்கேருந்து அதாவது வட இந்திய படையெடுப்பு போயிருப்பாரு. அங்கேருந்து இமயமலையிலேருந்து ஒரு கல் எடுத்து வந்துருப்பாரு. இமயமலையிலேருந்து கற்களை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பான்னா கண்ணகிக்கு சிலை எடுத்திருப்பாரு. எங்கே? இமயமலையிலேருந்து கற்களை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கண்ணகிக்கு சிலை எடுத்திருப்பாரு. அதை பார்த்துக்கணும். அடுத்து பத்தினி தெய்வ வழிபாடு அறிமுகம் பண்ணது யாருன்னா சேரன் செங்குட்டுவன் தான். பத்தினி தெய்வ வழிபாடு அதை அறிமுகம் செய்தது, தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தது யாருன்னா சேரன் செங்குட்டுவன் தான். இந்த சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறது யாருன்னா இளங்கோவடிகள் பார்த்துருக்கீங்க. சிலப்பதிகாரம் எழுதுன இளங்கோவடிகள் அப்படிங்கிறது சேரன் செங்குட்டுவனோட தம்பி. ஒரு இளங்கோவடிகள், இளங்கோனா இளைவர் அப்படின்னு அர்த்தம். இளங்கோனாவே என்ன அர்த்தம்? இளங்கோவடிகள் அண்ணன் தான் யாரு? சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளோட அண்ணன் தான் யாரு? சேரன் செங்குட்டுவன். அப்ப அவரு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா வட இந்திய படையெடுப்பு போயிருப்பாரு. அங்கிருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இமயமலையிலேருந்து கல்லை கொண்டு வந்திருப்பாரு. கொண்டு வந்து எங்கே பண்ணுறாரு? கண்ணகிக்கு சிலை எடுக்கிறாரு. அப்போ கண்ணகி சிலை எடுக்கும் போது பத்தினி வழிபாடு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? உருவாகுது. இதான் என்னன்னா சேரன் செங்குட்டுவனை பற்றி. அடுத்த அரசர் யாருன்னா சேரல் இரும்பொறை. இதெல்லாம் சங்ககாலத்தில் இருந்த அரசர். சங்ககாலத்தில் இருந்த சேர அரசர்கள். சேரல் இரும்பொறை. இந்த சேரல் இரும்பொறை அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டிருப்பார். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர். யாரு? சேரல் இரும்பொறை அப்படிங்கிறது தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. இந்த நாணயங்கள் என்ன இருக்கும்னா அந்த வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்கும். சேரலோட சின்னம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வில் அம்பு தான் இருக்கும். அப்போ இதில் நாணயத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்கும். வில்லம்பு பொறிக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ இது என்னன்னா இன்னொரு அரசு. இது என்னன்னா சேரல் இரும்பொறை அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? பத்தினி வழிபாடை அறிமுகம் செய்தது யாரு? சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? இது யாருன்னா இளங்கோவடிகளோட அண்ணன். அடுத்து சேரல் இரும்பொறை. அப்போ சேரல் இரும்பொறை அப்படிங்கும்போது என்ன வரும்னா அவர் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அடுத்து இமயவர்ம நெடுஞ்சேரலாதன். சேரல் இரும்பொறை, சேரன் செங்குட்டுவன். இந்த பேர்லாம் அவங்க ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து
இமயவர்ம நெடுஞ்சேரலாதன். இமயவர்ம நெடுஞ்சேரலாதன். இப்போ இந்த இமயவர்ம நெடுஞ்சேரலாதன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கங்கை படையெடுப்பு மேற்கொண்டவர் யார்? அவர் வந்து வட இந்திய படையெடுப்பு. இவர் வந்து கங்கை படையெடுப்பு மேற்கொண்டவர் யார்? இமயவர்ம நெடுஞ்சேரலாதன். சரி, இப்போ வந்து இவங்களோட சின்னம் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இவங்க சின்னம் என்னது, இவங்க கொடி என்னது, அதெல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சின்னம். இப்போ சின்னம் என்னன்னா வில் அம்பு. நமக்கு தெரியும் இவங்களோட சின்னம் அப்படிங்கிறது வில் அம்பு. அப்போ தலைநகரம் என்னது? உங்களோட தலைநகரம் எது? வஞ்சி. தலைநகரம் என்னது? வஞ்சி. இவங்க வந்து இதெல்லாம் கேட்பாங்க, என்ன மாலை யூஸ் பண்ணாங்க? இவங்க வந்து என்ன மாலை யூஸ் பண்ணாங்க? பனம்பூ. இவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? பனம்பூ. இந்த வஞ்சிக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க திருவஞ்சை கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. வஞ்சிக்கு இன்னொரு பேர் இருந்தால் திருவஞ்சை கலம் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. லைனா இப்படி படிச்சுட்டு வந்துருக்கு. என்னென்ன அரசரை பத்தி பார்த்தாச்சு. அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க. இப்போ வயிற்று பத்து அப்படிங்கிற ஒரு இலக்கியம் என்ன சொல்லுது? சேர அரசர்களை பத்தி ஃபுல்லா சொல்லுது. சேர அரசர்களை ஃபுல்லா இருக்குது. அடுத்து என்னன்னா முக்கியமாக ஒரு கல்வெட்டு இருக்கும். இவங்க பற்றி என்னன்னா புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிறது 3 சேர அரசர்களை பற்றி சொல்லுது. 3 தலைமுறை சேர அரசர்களை பற்றி சொல்லுது. 3 தலைமுறையா இருக்கிற சேர அரசர்களை பற்றி சொல்லுது. எதை சொல்லணும்னா புகழூர் கல்வெட்டு பற்றி சொல்லுது. 3 தலைமுறை பற்றி சொல்லுது. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா இங்கே எங்கே கிடச்சிருக்கு இந்த புகழூர் அப்படின்னா கரூர் அருகே கிடச்சிருக்கும். கரூருக்கு பக்கத்தில் கிடச்சிருக்கும் இந்த இது. இன்னும் வேற என்ன கேட்பாங்கன்னா சில சப்ஜெக்ட்லாம் இருக்கும். அவங்க வந்து சில பேர்லாம் வச்சுருப்பாங்க, புனை பேர், சிறப்பு பேர்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அது ஃபர்ஸ்ட் என்ன பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். அடுத்து சிலம்பு புகழ் சேரன் செங்குட்டுவன். சிலம்பு புகழ் சேரன் செங்குட்டுவன். சிலம்பு புகழ் சேரன் செங்குட்டுவன். அடுத்து சேரல் இரும்புரை நமக்கு தெரியும். இப்போ இந்த இதுலேயே வந்து 2 வகையாக சொல்கிறாங்க. சேரல்லே 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பொறையார் அப்படிங்கிற ஒரு இனக்குழுவினர் இருக்காங்க. பொறையார் அப்படிங்கிற ஒரு இனக்குழு. இந்த சேரல் இரும்புறைலாம் என்னது? இந்த பொறையார் அப்படிங்கிற ஒரு இதாக சேர்ந்தவங்க. சேரல் இரும்புறை அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? அப்போ அது என்னன்னா பொறையார் அப்படிங்கிற 2 குழு தான். அந்த சேரல் அப்படிங்கிற 2 குழுவை வச்சுருக்காங்க. அவங்க வந்து பொறையார் அப்படிங்கிற இனக்குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ப்ரீவியஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு என்னன்னா காங்கயம் மாடு வந்து என்ன ஆகுனா ஒரு இதில் கிடச்சிருக்கும், நாணயத்தில் கிடச்சிருக்கும். கரூரில் எடுக்கப்பட்ட நாணயத்தில் என்ன கிடச்சிருக்குன்னா காங்கயம் மாடு கிடச்சிருக்கும். இப்போ இவங்களோட நாணயத்தில் சேர நாணயத்தில் வில்லம்பு இடம்பெற்றிருக்கு, காங்கயம் அப்படிங்கிற காளை வந்து இடம்பெற்றிருக்கு. எங்கே கிடச்சிருக்குன்னா கரூரில் கிடச்சிருக்கு. கரூரில் கிடச்சிருக்கு. ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காங்கயம் அப்படிங்கிற இது அது நாணயம் வந்து இது பண்ணிருக்காங்க. அது வந்து யாரோட சேர்ந்தது? சேரரா, சோழரா, பாண்டியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இவங்க நாணயம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு புறம் யானை இருக்கும். நாணயத்தில் காயின்ஸ் நாணயத்தில் வந்து என்னன்னா ஒரு புறம் வந்து என்ன இருக்கும்? யானை இருக்கும். மற்றொரு புறம் என்ன இருக்கும்னா வில்லம்பு இருக்கும். ஒரு புறம் யானை இருக்கும், இன்னொரு புறம் என்ன இருக்கும்னா வில்லம்பு இருக்கும்.
பார்த்துக்கோங்க. இந்த சேரன் செங்குட்டுவனை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அவர் மொத்தம் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாருன்னா 56 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். சேரன் செங்குட்டுவன் அப்படிங்க அதிலே மேலே எழுதிருக்கீங்க. சேரன் செங்குட்டுவன் புத்திமணி எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, அதிலே எழுதிருக்கீங்க. அவங்க வந்து எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாருன்னா 56 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சேர நாணயம் வேற எங்கே கிடச்சிருக்குன்னா சேர நாணயம் அமராவதி ஆற்றுப்பகுதியில் கிடச்சிருக்கும். அமராவதி ஆற்றுப்படுகையில் கிடச்சிருக்கும். அமராவதி ஆற்றுப்படுகையில் கிடச்சிருக்கும். சேர நாணயம் வேற எங்கே கிடச்சிருக்குன்னா அமராவதி ஆற்றுப்படுகையில் கிடச்சிருக்கும். இந்த சேரத்தில் அதாவது சேர அரசர்களுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து முசிறி அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்றிருக்கும். முசிறி அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இந்த முசிறி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவில் முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த முசிறி என்ன சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் முதல் ஃபர்ஸ்ட் பேரங்காடி, முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா மூத்த பிளினி. பிளினி என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் வந்து இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் முஸ்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியாவில் பேரங்காடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்தியாவின் பேரங்காடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ சேரலுக்கு வந்து என்ன பண்ணால் என்னென்ன அரசர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு புனைப்பேர் என்னென்ன இருந்துச்சு. சேரலுக்கு வந்து என்னென்ன அரசர் இருந்தாங்க, புனைப்பேர் என்னன்னு பார்ப்போம். ஆதவன் இது புனைப்பெயர். இதெல்லாம் வந்து சேரலுக்கு வந்து சிறப்பு பெயர் சொல்லலாம். புனைப்பெயரில் சிறப்பு பெயர் ஆதவன். அப்போ ஆதவன் கொடுத்துட்டு இவங்க வந்து சேரதா சோழரா பாண்டியரா அப்படின்னு கேட்பாங்க. ஆதவன் குட்டுவன், ஆதவன் குட்டுவன் வானவன், ஆதவன் குட்டுவன் வானவன். அடுத்து வந்து இரும்பொறை. அடுத்து வந்து என்னன்னா இரும்பொறை. ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை. என்னென்ன அரசர் இருந்தாங்க, முக்கியமாக வந்து என்னென்ன அரசர் இருந்தாங்க. உதயன் சேரலாதன். இப்போ பார்த்தவங்க தான் இருப்பாங்க, அதை தொகுதி தனியாக எடுத்து எழுதிக்கலாம். சேரலாதன், உதயன் சேரலாதன். சரிங்களா. அடுத்து வேற இருக்காங்கன்னா இமயவர்ம நெடுஞ்சேரலாதன். இமயவர்ம நெடுஞ்சேரலாதன். இமயவர்ம நெடுஞ்சேரலாதன். அடுத்து வந்து சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. சேரல் இரும்பொறை அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா 4 அரசர்கள் ரொம்ப முக்கியமான அரசர்கள், இம்பார்ட்டன்ட் அரசர்கள். அவ்வளோதான். இது வந்து என்னன்னா சேரரை பற்றி. அடுத்து சோழர். அடுத்து யாரு, சோழர்கள். சோழர்கள். இப்போ இந்த சோழர் அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே ஆட்சி பண்ணாங்க. சோழர் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாட்டில் மத்திய வடப்பகுதி. தமிழ்நாட்டில் மத்திய வடபகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சோழ மண்டலம் அப்படிங்கிற இடத்த ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த ஆங்கிலேயர் வந்து அவங்க வாயில் நுழையாதனால கோரமண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோழ மண்டலம். சோழ மண்டலத்தில் இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கோரமண்டல். இப்போ வேங்கடை மலையிலேருந்து, அதாவது வந்து மேலே திருப்பதி கீழே வந்து என்னென்னா இந்த காவிரி கலிமுக பகுதி எல்லாமே இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. வேங்கடை மலை வரை மேலே நார்த்தில் இருந்தது வேங்கடை மலை, நார்த்தில். வடக்கில் வந்து என்னென்னா வேங்கடை மலை, காவிரி கலிமுக பகுதி, காவிரி கலிமுக பகுதி ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக இருக்கிறது வந்து யாருன்னா கரிகாலன்.
கரிகால சோழன். கரிகால சோழன் இவர் என்ன பண்ணியிருப்பாரு? கரிகால சோழன் என்ன பண்ணியிருப்பாரு? கல்லணை கட்டியிருப்பாரு. கரிகால சோழன் என்ன பண்ணியிருப்பாரு? கல்லணையை கட்டியிருப்பாரு. இதில் என்ன சொல்றாங்கன்னா கரிகால வளவன் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாங்க? கரிகாலன் வளவன். கரிகாலன் வளவன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஏலிசே வல்லோன், கரிகால வளவன் அப்படிங்கிறது கரிகாலன். இதுக்கு வந்து 2 அதாவது என்ன டைட்டில்ஸ் கொடுக்குறாங்க. ஏலிசே வல்லோன், ஏலிசை வல்லோன். திருமாவளவன், ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க. திருமாவளவன் இதெல்லாம் வந்து என்னன்னா கரிகாலனுக்கு வந்து இன்னொரு பேர். கரிகாலனுக்கு வந்து இன்னொரு பேர். இப்போ இது கரிகாலனுக்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்லுவாங்கன்னா வெண்ணிப்போர் சொல்லுவாங்க. கரிகாலனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெண்ணிப்போரில் வந்து ஒரு 17 வேலிகளை கொண்டு தோக்கடிச்சிருப்பார். வெண்ணிப்போர். வெண்ணிப்போரில் 11 வேலிகள் ப்ளஸ் இவர் வந்து சோழரா சேர வாண்டியர்களை வந்து ஒரு சேரா ஜெயிச்சிருப்பாரு. சேரர் வாண்டியர்களை என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சேரா ஜெயிச்சிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானது. வெண்ணிப்போர் அப்படிங்கிறது யார் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா கரிகால சோழன். கரிகால சோழன் யாருக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருப்பாங்கன்னா 11 வேலியர்கள் மற்றும் சேரர் மற்றும் பாண்டியர்கள் அவங்களை வந்து என்ன பண்ணா ஒரு சேரா கொண்டு. இப்போ வெண்ணி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. வெண்ணி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. இப்போ இவரை பற்றின அதாவது கரிகால சோழனை பற்றி சொல்கிறது என்னன்னா பட்டினம்பாலை. சோழர்களை முக்கியமாக சொல்கிறது வந்து பட்டினம்பாலை தான் அதிகமாக சொல்லுவாங்க. எப்படி சேரருக்கு வந்து 18 வந்து சேரரை பற்றி சொல்லுவதோ பட்டினம்பாலை அப்படிங்கிறது என்னன்னா சோழரை பற்றி சொல்லுவோம். அப்போ இவர் வந்து ஏலிசை இசைன்னு வந்து 7 சோழனங்கள் அப்படின்னு தெரிஞ்சனால இவர் வந்து ஏலிசை வல்லன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பார்த்துச்சு. அடுத்து வந்து இவர் வந்து என்னன்னா இவரோட முன்னோர்கள் அப்படிங்கிறது இவரோட அப்பா. இவர் அப்பா யாருன்னா இந்த பீரியட்ல வந்து யாருன்னா கரிகாலனும் கிள்ளி வளவன் 2 வந்து என்ன ஆகுனா ரொம்ப புகழ்மிக்கவனாக இருப்பாங்க. கரிகால வளவன் கிள்ளி வளவன் அப்படிங்கிற 2 பேர் என்னன்னா புகழ் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, புகழ் பெற்றவங்களாக இருப்பாங்க. சரி, இப்போ இது என்ன பண்ண கடனை கட்டியிருப்பாரு. கரிகால வளவன் என்ன பண்ணியிருப்பாரு? கடனை கட்டியிருப்பாரு. இந்த கடனை வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர்னா 69,000 ஏக்கர். 69,000 ஏக்கர் இருக்கு. கடனை அடிக்கிறதுனால 69,000 ஏக்கர். இந்த 69,000 ஏக்கர் என்னன்னா இலங்கையிலேருந்து ஈழ மக்கள்லாம் என்ன பண்ணினா கூட்டு வந்து இதை கட்டியிருப்பாங்க. இந்த கடனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இலங்கையில் ஈழ மக்கள்லாம் கூட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே கட்டியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்சியலாக வந்து தலைநகரம் அப்படிங்கிறது எங்கே இருந்திருக்குன்னா உறையூரில் தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு தலைநகரம் அப்படிங்கிறது உறையூரில் இருந்திருக்கும். அது எங்கே மாற்றுறாங்கன்னா புகாருக்கு மாற்றுறாங்க. புகாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதை மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு உறையூரில் தான் இருக்கும், அது புகாருக்கு மாற்றுறாங்க. சரி, இது நமக்கு இவங்களோட கொடி அப்படிங்கிறது புலிக்கொடி. இவங்க கொடி என்ன அப்படிங்கிறது என்னது புலிக்கொடி. அப்போ இவங்க சின்னம் வந்து புலிக்கொடி தெரிஞ்சு. அடுத்து வந்து இவங்க பூ வந்து என்னதுன்னா ஆத்திப்பூ. இவங்க பூ என்னது ஆத்திப்பூ. தலைநகரம் வந்து என்னன்னா உறையூர். ஃபர்ஸ்ட் வந்து உறையூர் இருக்கு, அதுக்கப்புறம் புகாருக்கு பாடுறாங்க. புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம். இப்போ இருக்க பூம்புகார் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் வந்து புகார் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ கரிகால வளவன் வந்து என்ன பண்ணா இன்னொரு போரை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா? வாகே பரந்தலை போர். கரிகால வளவன் அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு போர் வந்து இது பண்ணுறாரு. என்னன்னா வாகை பரந்தலை போர். இன்னொரு போர் வந்து என்ன பண்றாரு வாகை பரந்தலை போர். இங்க என்ன பண்றாருன்னா 9 குறுநில மன்னர்களை வந்து ஜெயிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து வெண்ணி போர், அது தஞ்சாவூர்ல.
அது வந்து 11 வேலியர்களை பண்ணாரு ஜெயிக்கிறாரு. 11 வேலியர்களையும் சேர பாண்டியர்களையும் சேர்த்து ஜெயிக்கிறாரு. கூப்பிடுங்க. பேட்டரி லோன்னு ஒருத்தாங்க, ஸ்க்ரீன் தெரியலன்னு சொன்னாங்க. முடிச்சலாங்க. சரி, ஓகேம்மா. கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ. டவுட் எதாவது இருக்குங்களா? ஆன்லைன் வாய்ஸ் கேட்குதுங்களா? டவுட் எதாவது இருக்கா? எப்படி படிக்கணும், எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கு சம்மந்தமாக டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் அதை கேளுங்க. நீங்கள் படிச்சு தான் இருப்பீங்க. யூனிட் 8 இது. இப்போ இது வந்து நான் 9th புக்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்னா 6th புக்கு படிக்கணுமா. 6th புக்கில் வந்து தமிழ் சம்மந்தமாக இருக்கிற புக்கு படிக்கணும். தமிழ், அதாவது ஹிஸ்ட்ரி படிப்பீங்களா, 6th ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழ் சம்மந்தமாக, தமிழ்நாடு சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. இந்த மதுரை பற்றியும் அப்புறம் புகார் பற்றியும் கொடுத்துருப்பாங்க, பூம்புகார் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. 6th கொடுத்துருப்பாங்க. இப்போ 9th கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நடத்தினேன் பார்த்தீங்களா, கற்காலம் அப்படிங்கிறது, அது 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. சரிங்களா? 11th கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எத்திக்ஸ் புக்கு முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. 11th ஹிஸ்ட்ரி புக்கு, 11th ஹிஸ்ட்ரியில் வந்து என்னன்னா அது கொஞ்சம் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது எத்திக்ஸ் புக்கில் வந்து மேக்ஸிமம் நிறைய இது கவர் ஆகும். எத்திக்ஸ் புக் வந்து 11th 12th புக் வந்து மேக்ஸிமம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி பிடிஎஃப் ஓகே படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். புக்கு வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. குறிப்பிட்ட எந்த லெசன் வேணுங்களா, எந்த டைமில் வேணும் அப்படிங்க வேணுமா? ஓகே, இது நான் சொல்கிறேன். சரி, 6th வந்து 3 டைம்லையுமே இருக்குது. 6th வந்து என்னன்னா 3 டைம்லையுமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 டைம்லையும் ஒவ்வொரு லெசன் கொடுத்துருப்பாங்க. மதுரை பற்றி கொடுத்துருப்பாங்க, பூகார் பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது 3 டைம்லையும் 9th புக்கில் இருக்குது. 9th புக்கில் அந்த ஒரு லெசன் தான் இருக்கும். ஃபஸ்ட் லெசன் நினைக்கிறேன். ஃபஸ்ட் லெசனில் வந்து இந்த கற்காலம் பற்றி, ஸ்டோன் ஏஜ் பற்றி இருக்கும். அடுத்து 11th ஃபஸ்ட் வால்யூமில் இந்த லெசன் இருக்குது. நியூ புக்கில் 11th ஃபஸ்ட் வால்யூம். நீங்கள் இப்போதைக்கு என்ன படிக்கிறீங்கன்னா 9th புக் மட்டும் படிச்சிங்க. 9th புக்கில் ஃபஸ்ட் லெசனில் அது ஃபஸ்ட் வந்து கற்காலம் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அது பேக்கில் தமிழகம் பற்றி கற்காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்னன்னா அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னப்போ 6th புக்கில் மட்டும் 9th 6th புக்கு நீங்கள் வந்து 11th போக வேணாம். இதுக்கப்புறம் நடத்த முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். சரிங்களா? 6th புக்கில் இருக்கிற 3 டைம்லையும் என்னப்போ தமிழ்நாடு வரலாறு கொடுத்துருப்பாங்க. தமிழகம் சம்மந்தப்பட்டது. அது சங்ககாலம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மதுரை பூகார் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 பேஜ் 4 பேஜ் தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. அப்போ 9th புக்கில் ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் சம்திங் இருக்கும். அதில் வந்து கற்காலம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்குமா. அடுத்த கிளாஸ் படிக்கும்போது என்ன 11th நான் என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன்.
இப்போயே ஆமாம் அந்த இந்த நோட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும், புக்கை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் முடிச்சிருங்க தெளிவாக. இதை என்னன்னா மெமரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் கொடுக்குற நோட்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். எந்த பாயிண்ட் கேட்டாலும் சொல்லணும். ஓகேங்களா? புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை படிக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு கதையாக கோரியாக ஞாபகம் இருக்கும். இதே ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் ஒரு டைம் படிச்சுன்னா ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இது ஃபஸ்ட்டு நோட்ஸ் படித்து முடிச்சிருங்க. நோட்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் புக்கை ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பேசிக் கிளாஸ் வரும், அப்போ பார்ப்போம் நம்ம. ஓகேம்மா, வேறு ஏதாங்கம்மா வேறு டவுட் இருக்குங்களா? ஓகே, ரிலாக்ஸாக படிங்க, டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அப்படியே புக் அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இது நோட்ஸ் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் புக்கு படிங்க.